بسم الله الرحمن الرحيم. நம்ம மார்க்கத்தில் குர்ஆன் ஹதியா செய்யலாமா? குர்ஆன் ஹதியா செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சமுதாயத்தில் உள்ள ஒரு நடைமுறையை குறித்து தான் அவங்க இந்த கேள்வியை கேட்கிறாங்க. ஒருவர் இறந்து விட்டால் இறந்து ஒருக்காண்டி என்ன செய்வாங்கன்னா, ஆலிம்சா கூட்டத்தை கூட்டிட்டு வந்து குர்ஆன் ஓத சொல்லுவாங்க. குர்ஆன் ஓதி அந்த குர்ஆன் இதனுடைய நன்மைகளை எல்லாம் இறந்த என்னுடைய வாப்பாவுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், இதனுடைய நன்மைகளை இறந்து விட்ட என்னுடைய சகோதரனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று நியத் செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது. இது ஹத்தம், ஃபாத்திஹா, இந்த மாதிரி குர்ஆன் ஹதியா செய்யறது என்ற பல பெயர்களால சொல்லப்படுது. இது மார்க்கத்துல கூடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இது மார்க்கத்துல கூடாது. ஏன்னா மார்க்கம் தொடர்பாக நமக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான அற்புதமான தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மார்க்கம் என்பது நம்ம யூகித்து சிந்தித்து கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இத்தபியும் உன்சிலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு வழியாக அருளப்படுவதை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். வஹி செய்தியை தான் பின்பற்றணும். அல்லாஹ்விடமிருந்து ஆர்டர் வரும், அல்லாஹ்விடமிருந்து வழிகாட்டல் வரும். அதைத்தான் முஸ்லிம்களாகிய நம்ம கடைபிடிக்கணும். அதுதான் இஸ்லாம் ஆக முடியுமே தவிர நாம சுயமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் இஸ்லாம் ஆக முடியவே முடியாது. இப்ப இந்த மாதிரி குர்ஆன் ஹதியா செய்யறாங்க, இறந்து போனவங்களுக்கு நன்மைகளை சேர்ப்பிக்கிறாங்கல்ல, ஓதி தான் ஓதி அடுத்தவங்களுக்கு நன்மையை சேமிப்பிக்கிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்களா? அவங்க கற்றுக் கொடுத்துதான் நம்ம செய்யலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க தான் நமக்கு மார்க்கத்துக்கு கேரண்டி. அவங்க ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த மார்க்கத்தின் அங்கீகாரத்தை பெறும். அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னா அது நன்மையே கிடையாது, அது வழிகேடு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எத்தனையோ பேர் மரணித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம் மரணிச்சாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைங்க எத்தனை பேர் மரணிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விரும்பிய நேசம் வைத்த எத்தனையோ நபித்தோழர்கள் மரணித்தார்கள். இறந்து போன இவங்க யாருக்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்காவது ஒரு நாள் குர்ஆனை ஓதி, இறைவா இந்த குர்ஆனுடைய நன்மையை அவங்களுக்கு நான் சேர்த்துரு, நீ இவங்களுக்கு சேர்த்துரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதியா பண்ணியிருக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. ஆக இது நன்மையாக இருக்குமே ஆனால், இப்படி செய்வது மார்க்கத்தில் அனுமதியாக இருக்குமே ஆனால், இதை முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருப்பாங்க, செஞ்சு காட்டியிருப்பாங்க. ஆனா அவங்க நமக்கு செஞ்சு காட்டல. இன்னும் இந்த செயல், இந்த குர்ஆனை ஓதி அடுத்தவங்களுக்கு நன்மையை சேமிப்பிக்கிறதுங்கிற செயல் இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு மாற்றமா இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சானு, ஒரு மனிதன் இறந்து விட்டால் இன்கதா அன்ஹு அமலுஹு, அவனுடைய செயல்கள் அமல்கள் எல்லாம் முடிவடைந்து விடுகிறது. இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆதாரப்பூர்வமான செய்தி. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அமல்கள் அனைத்தும் முடிவடைந்து விடுகிறது. இல்லா மின் சலாசின், 3 காரியங்களை தவிர. 3 விஷயங்கள் மட்டும், மனுஷன் இறந்துட்டா கூட அவன் இறந்ததுக்கு பின்னாடி நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனா 3 விஷயங்கள் மட்டும் தான் விதிவிலக்கல்னு சொன்னாங்க. அது என்ன? ஒன்னு இன்முன் இன்தஃபஉபிஹி, பலனுள்ள கல்வி. ஒரு ஆளு அல்லாஹ் நிறைய கல்வியை கொடுத்திருக்கான் ஒரு ஆளுக்கு, அந்த கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. இவர்கிட்ட கேட்டவங்க எல்லாம் அதை வச்சு அமல் செய்யறாங்க. இவர் யாராருக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரோ அந்த நன்மைகள்லாம் இவருக்கு ஒரு மடங்கு வந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு அந்த நன்மை எதுவுமே குறையாது. இவர் இறந்துட்டாலும் இவருடைய போதனையினால நல்லமல்கள் செய்வாங்கல்ல, அவங்க நல்லமல்கள் செஞ்சாங்கன்னா அதனுடைய நன்மைகள்லாம் இவர் இறந்தாலும் இவருக்கு வரும். இது பலனுள்ள கல்வி. அதே மாதிரி சதக்கத்தின் ஜாரியா, நிலையான தர்மம். ஒரு கிணறு வெட்டி வச்சுட்டோம், மௌத்தா போயிட்டோம், அந்த கிணத்துல இருந்து நிறைய பேர் தண்ணி குடிச்சு பலனடைகிறாங்க, அந்த நன்மை நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு மரத்தை நட்டு வைக்கிறோம், அது புசான வளர்ந்து பயங்கரமா நிக்குது, அதுல பறவைகள் பழத்தை சாப்பிடுது, கூட்டு அமைக்குது, மக்கள் அந்த மரத்துக்கு கீழே நிழல் ஆறுகிறார்கள். இப்படி எல்லாம் பிறருக்கு நன்மை தரக்கூடிய காரியத்தை, நாம செத்தாலும் பிறருக்கு நன்மை தரக்கூடிய காரியத்தை நம்ம ஏற்படுத்தி விட்டு சென்றால், அப்ப நம்ம இறந்தாலும் அதுல இருந்து நமக்கு என்ன செய்ய நன்மை வரும். இது 2வது.
மூணாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, இறந்தவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல மகன். நம்ம ஒரு ஆள் மௌத்தா போயிட்டார், வாப்பா மௌத்தா போயிட்டார். வாப்பாவுக்காண்டி மகன் என்ன செய்யறாரு, இறைவா என்னுடைய தந்தையை மன்னிச்சிரு, என்னுடைய தந்தையை பாவத்தை மன்னிச்ச ஒரு சொர்க்கத்தை கூடி என்று கேட்கிறார். இப்போ நல்ல சாலியான மகனை உருவாக்கிட்டு போனார்ல, இவர் செய்யக்கூடிய துவானால அல்லாஹ் என்ன செய்வான், அவருடைய பாவங்களை மன்னிப்பான். இந்த மூன்றை தவிர வேறு எதுவும் ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கு கிடைக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப குர்ஆன் ஓதி ஹதியா செய்யலாம் சொன்னா அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆள் இறந்துட்டாலும் மத்தவங்க நீங்க எல்லாம் குர்ஆன் ஓதி ஹதியா பண்ணீங்கன்னா அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருப்பாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான் திருமறை குர்ஆன்ல, வல்லைஸலில் இன்சானி இல்லா மா ஸா, மனிதனுக்கு அவன் முயற்சித்ததை தவிர வேற எதுவும் கிடையாது. நீ முயற்சி செஞ்சினால் உனக்கு கிடைக்கும். லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத், ஒரு ஆத்மா என்ன சம்பாதித்ததோ அதுதான் அதுக்கு கிடைக்கும். ஆத்மா செஞ்சதுதான் கிடைக்குமே தவிர ஆத்மா செய்யாததெல்லாம் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். அவன் செஞ்ச முயற்சிக்கு தான் அந்த நன்மைகள் கிடைக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆக இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒருவருக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவரவர் முயற்சி செய்யணும் என்பதைத்தான் சொல்லுகிறது. நம்ம இது மாதிரி தொழுகை நம்ம ஹதியா செய்ய முடியுமா சொல்லுங்க? குர்ஆனுக்கு இப்படி கேட்கிறோம், இறந்து போனவருக்காண்டி நம்ம தொழுது அந்த தொழுகையுடைய நன்மையெல்லாம் ஹதியா செய்ய முடியுமா? அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காட்டி கொடுக்கல. இதே மாதிரி குர்ஆன் ஓதி நன்மையை சமர்ப்பிக்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரல. அதனால பிதஅத்து செய்யக்கூடாது. பூர்வீகம் இல்லாம இருக்கும்போது அந்த பூர்வீகம் அவங்களுக்கு அந்த ஜமாத்துல சேர்த்துக்கணும்னாக்கா 50,000 இல்ல 1,00,000 ரூபான்னு சொல்லிட்டு பணம் கொடுத்தாதான் சேர்த்துக்கிறாங்க ஜமாத்துல. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அதே மாதிரி காட்டி தந்தாங்களா? விளக்க வேணும். அவங்களுடைய கேள்வி என்னன்னா, ஊரு பிரஜையா இல்ல, வெளியூர்ல இருந்து வந்தவரா இருக்கார், வந்தேரியா இருக்கிறார், இவர்களை எல்லாம் ஜமாத்துல சேர்க்கிறதா இருந்தா ஜமாத் ஒரு கண்டிஷன் போடுதான். என்ன கண்டிஷன்? நீ 1,00,000 ரூபாய் கொடு, 2,00,000 ரூபாய் கொடு அப்படின்னு கண்டிஷன் போடுது. இப்படிலாம் போடலாமா, இது மார்க்கத்துல உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. இது முதல் இப்படி கண்டிஷன் போடுற மார்க்கத்துல தப்பு, வழிகேடு. இஸ்லாம்ங்கிறது என்ன காசா? காசு பணம் ஏற்றத்தாழ்வு எல்லாவற்றையும் உடைத்தெறிந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத் நடத்துனாங்க. அந்த ஜமாத்துல ஏழைகளுக்கு இடம் கிடையாது, பணக்காரர்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஜமாத்துல சேரவங்க 1,00,000 ரூபாய் கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு கேட்டாங்களா? சாப்பிடுறது கூட வழி இல்லாதவங்க கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்துல இருந்தாங்க. அதான் இஸ்லாம். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களுடைய இறையச்சம் உள்ளவர் தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர். ஒரு ஜமாத்துல சேரணுமா சேர்க்க வேண்டாமாங்கிறது எதை பார்க்கணும்? இவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கணும். ஜமாத்துல சேர்ந்தா நல்ல பாடுபடுவாரா, இஸ்லாத்துக்காண்டி உழைப்பாரா, கரெக்டா இஸ்லாமிய ஒழுங்குகளை பேணுவாரா, தொழுகையாளியா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாமே தவிர காசு கொடுப்பியா அப்படின்னு பார்க்கிறது அது இஸ்லாமிய மரபே கிடையாது. அது ஒரு கெட்ட ஒரு கலாச்சாரம், அது மார்க்கத்துல தப்பு. இன்னொன்னு நீங்க விளங்கணும், இந்த மாதிரி ஆட்களுடைய ஜமாத்துல போய் நம்ம எதுக்கு சேரணும், அதை நம்ம புரியணும். இந்த மாதிரி காசு கொடுத்தா வாங்குகிற இதுவே வழிகேடுங்கிறப்போ நீ அந்த மாதிரி ஆட்கள் நமக்கு 2 லட்சம் கொடுத்து நீ ஜமாத்துக்கு வாங்குறாங்க, நம்ம என்ன செய்யக்கூடாது? நீ 10 லட்சம் 10 கோடி கொடுத்தாலும் ஒரு ஜமாத்துக்கு வர மாட்டேன் அப்படி நம்ம சொல்லணும். ஏன்னா கொள்கை சரியில்லாத அல்ல, டேஞ்சர்ல இது. காசுக்காண்டி ஜமாத் நடத்துறது வழிகேட்டுல போய் கொண்டு போய் விடும்ல. காசுக்காண்டி அப்புறம் 4 கூற ஆகுவாங்க, காசுக்காண்டி மக்களுடைய காசை என்ன செய்வாங்க, வளைச்சு போடுவாங்க. இன்னைக்கு அப்படிதான் ஜமாத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஆட்கள் நமக்கு காசு கொடுத்து ஜமாத்துல வந்து சேர்ப்பான்னு சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது. இப்படிப்பட்ட ஜமாத் நமக்கு தேவையே இல்லை. நம்மள என்ன செய்யணும், நீ என்னப்பா சேர்க்கிறது, நான் உன்னை விலக்கி வைக்கிறேன்னு சொல்லணும். அதான் இஸ்லாமிய மரபு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னைக்கு இந்த ஜமாத்தார்கள் அப்படி செய்யறாங்கல்ல, காசு கொடுத்தா உன்னை சேர்த்துக்கிருவேன், நான் சொல்றது கட்டுப்பட்டு இருந்தா உன்னை சேர்த்துக்கிருவேன், இல்லன்னா உன்னை ஊர் நீக்கம் செய்வேன், உன்னை சேர்த்துக்கிற மாட்டேன்னு சொல்றாங்கல்ல. அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸே இல்ல. முதல்ல இப்படி யாரு சொல்லணும், நம்ம தான் சொல்லணும். இப்ராஹிம் அவங்க சிலை வணங்கி கொண்டிருந்த தப்பான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த தன்னுடைய மக்களை பார்த்து சொல்றாங்க, இன்னா புராவும் மின்கும் மின்மா தாபுதுன மின் தூனில்லாஹ், நாங்கள் உங்களை விட்டு விலகியவர்கள். அவங்க சொன்னாங்க, நான் ஒன்ன வளர்க்கிறேங்கிறாங்க. நீ என்ன வளர்க்கிறது, நான் ஒன்ன வளர்க்கிறேன், உனக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, ஒட்டு கிடையாது, உறவும் கிடையாது. ஹத்தா தூமினு பில்லாஹி வஹதா,
அல்லாஹ் மட்டும் வணங்க நீ வா, நம்ம 2 பேர் பழகுவோம், நேசம் கொள்ளுவோம். அல்லாஹ் மட்டும் நேசம் கொள்ளாம நீ சிறுக்கு வைத்துக் கொண்டு இணை வைத்துக் கொண்டு இருந்தா உனக்கு எனக்கு இன்னும் ஒட்டுங்க உறவும் கிடையாது என்று இப்ராஹிம் என்ன செய்யறாங்க, நான் உன்னை விலக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா அதைத்தான் மார்க்கம் சொல்லு. கெட்டவர்களோட நம்ம என்ன செய்யக்கூடாது, நட்பு வைக்க கூடாது. அந்த நட்பு வேண்டாம், நம்ம உதறி தள்ளணும் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அப்படி காசு கேட்கறது தப்பு, ஜமாத்தாவே இதை புரிஞ்சு நடக்கணும். இப்பெல்லாம் நம்ம செய்யலாமா? நம்ம இஸ்லாமிய ஜமாத்துடைய கண்ணியம் பாதிக்குமே. இது நாம் 4 பேர் மாற்று மதத்தை நினைச்சா என்ன செய்வாங்க, இது என்னங்க மற்ற கொள்கையில மற்ற மதத்துலதான் காசு பணத்துக்கு வேலை இருக்குன்னு சொன்னா உங்க இஸ்லாமிய மார்க்கத்துல இப்படி இருக்குது 4 பேர் பார்த்தா கேவலமா நினைக்க மாட்டானா? அது இஸ்லாத்துக்கு அசிங்கம் இல்லையா? இதை ஜமாத்தாரவே புரிஞ்சு நடக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நம்பிக்கை கொண்டவரை விட்டு விட்டு காபிர்களை பொறுப்பாளராக ஆக்கக்கூடாது. அத்தியாயம் 3 வசனம் 28. ஆனா கடந்த சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் உங்க டிஎன்ஏஜி சார்பா சில முஸ்லீம்கள் நீண்ட தொகுதியில எகென்ஸ்டா வேலை பார்த்தீங்க. அதனால சில கணிசமான ஓட்டு பிரிஞ்சு அவங்களுக்கு தோல்வியை சந்திச்சாங்க. அதனால பல தொகுதியில தோல்வியை சந்திச்சாங்க. ஆனா இப்ப வந்து உங்களால முஸ்லீம்கள் புறக்கணிக்கப்பட்டு காபிர்கள் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்ப நீங்க இந்த குர்ஆன் வசனத்தை புறக்கணிக்கிற மாதிரியா? அது சரியான தெளிவான விளக்கத்தை கொடுங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல லா யத்தஹிதில் மூமினூனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் மூமினீன், இறை நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு இறை மறுப்பாளர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்ள கூடாது அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஆனா இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வரும்போது முஸ்லிம்கள் எத்தனையோ பேர் போட்டியிடுகிறார்கள். ஆனா நம்ம அவங்கள ஆதரிக்காம காபீர்களுக்காக நம்முடைய ஓட்டுகளை கொடுக்கிறோமே, இது மார்க்கத்துல உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. நல்ல ஒரு கேள்வி. இன்றைக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலை மையமாக வச்சுதான் இந்த கேள்வி கேட்கப்படுது. இப்போ நீங்க நாட்டில் உள்ள ஒரு நிலையை நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன அல்லாஹ் அந்த வசனத்தில் என்ன சொல்றான்? இறை நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு இறை மறுப்பாளர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். முஸ்லிம்களும் பொறுப்பாளர்களாக வர்றாங்க, முஸ்லிம் அல்லாதவங்களும் பொறுப்பாளர்களாக வர்றாங்க. இந்த 2 பேர்ல யாரு தேர்வு செய்யறது என்று வரும்போது நம்ம முஸ்லிம்களை தான் தேர்வு செய்யணும் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப நம்ம நாட்டில் உள்ள நிலைமை அப்படியா? திமுக கட்சிக்கு என்ன செய்வாரு, ஒரு முஸ்லிம் எம்பி நிற்பார். அல்லது அதிமுக கட்சிக்கு என்ன செய்வாரு, ஒரு முஸ்லிம் எம்பி நிற்பார். நாடாளுமன்ற சட்ட தேர்தலா இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி. இப்ப இவங்க முஸ்லிம்னு பார்க்கணும், இவங்களுக்கு ஓட்டு போடுவோம். ஆனா இவங்க எந்த தலைவர்களுக்கு கீழே இருக்கிறாங்க அதை நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. இவங்க முஸ்லிம் நீங்க பாக்குறீங்க, இவங்க எம்பியா இருக்கிறாங்க. எங்க எம்பியா இருக்கிறாங்க? திமுக எம்பியா இருக்கிறாங்க, திமுக எம்எல்ஏவா இருக்கிறாங்க, அதிமுக எம்பி எம்எல்ஏவா இருக்கிறாங்க. அப்ப இவங்க தலைவி யாரு? ஒரு காபீர் தான். இவங்க தலைவன் யாரு? ஒரு காபீர் தான். அப்ப இவங்க முஸ்லீம்னு பாக்குறீங்க, ஆனா அவங்க யார தலைவரா எடுத்து இருக்கிறாங்க? காபீர்கள் தலைவரா எடுத்திருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா யார் தான் தலைவரா வருவான்? காபீர்கள் தான் தலைவரா வருவாங்க, முதல்வரா வருவாங்க. அப்ப இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு கட்சியில இருந்து கொண்டு எம்எல்ஏவா எம்பியா நிக்கிறாங்கல்ல, அவங்க முஸ்லிம்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓட்டு போடக்கூடாதுதான். ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் ஒரு காபீர் தான் என்னது தலைவரா வரக்கூடிய நிலைகள் இருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா மார்க்கம் என்ன சொல்லுங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதான் நிலைமை. யார் ஒரு முஸ்லீமும் முதல்வரா வர முடியாது. தமிழ்நாட்டு நிலைகளை பாத்தீங்கன்னா நம்ம முஸ்லிம்கள் ஒரு அளவு கணிசமான அளவு இருக்கிறோம். ஆனா முஸ்லிம்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் இவங்களெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளை விட பன்மடங்கு இருக்கிறாங்க. அப்ப ஆட்சியாளரை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நம்ம இல்ல. நம்ம என்ன செய்யலாம், மற்றவங்களுடைய ஓட்டெல்லாம் ஒரு பக்கம் உளுந்து நம்ம ஓட்டு சேர்ந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யலாம், ஒரு ஆட்சியாளர் தீர்மானிக்க முடியும். நம்ம ஓட்டை மட்டும் வச்சு ஒரு முஸ்லிம் முதல்வரை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியுமா? அப்படி கொண்டு வர முடியாது. இந்தியாவிலையும் கொண்டு வர முடியாது, தமிழ்நாட்டிலையும் கொண்டு வர முடியாது. ஏன்னா முஸ்லிம் அல்லாத மற்ற சமூகத்தினர்கள் முஸ்லிம்களோட பன்மடங்கு இருக்கிறாங்க. இதை நம்ம கவனிச்சோம் சொன்னா முஸ்லிம் முதல்வர் என்பது ஒரு தப்பான ஒரு வாதம். அது நடக்க இன்றைக்கு சாத்தியமே இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். முஸ்லிம் முதல்வரே வந்தாலும் கூட இஸ்லாமிய ஆட்சி நடக்குமா? அதுவும் நடக்காது. ஏன்?
இந்தியாவில பார்க்கணும். ஒருவர் தமிழ்நாட்டுல முஸ்லீமா இருக்காரு, முதல்வரா இருக்காரு. அவர் தமிழ்நாட்டுல முதல்வரா இருந்துகிட்டு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வர முடியுமா அவரால? அவர் இந்தியாவுக்கு கீழே உள்ள இருக்கிறார், இந்தியாவுக்குள்ள ஒரு மாநிலமாவில் இருக்குது. அப்பயே அவரால் இஸ்லாமிய ஆட்சியாளர் கொண்டு வர முடியாது. ஆகவே நம்ம நாட்டை பொறுத்தவரை இன்றைக்குள்ள சூழ்நிலையில முஸ்லிம்களை முஸ்லிமுக்காக ஆதரிக்கிறது, முஸ்லிம் முதல்வர், முஸ்லிம்களை பொறுப்பாளர் ஆக்கிக் கொள்றது என்ற ஒரு நிலையே கிடையாது. ஆனா அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றானே, அப்ப அந்த வசனத்துடைய பொருள் என்ன, அதை விளங்கிக்கணும்ல. காஃபிர்களை பொறுப்பாளர் ஆக்கிக் கொள்ளக்கூடாதுன்னா ஆக்கிக் கொள்ளக்கூடாது தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். அந்த கேள்விக்குரிய பதில அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இல்லான் தத்தகும் மின்ஹும் துகா, அவர்களிடமிருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்வதற்காக மட்டும் அவர்களை பொறுப்பாளராக ஆக்க வேண்டிய நிலை வந்தால் பொறுப்பாளராக ஆக்குறது தப்பு கிடையாது. அல்லாஹ் அதுல விதிவிலக்கணும் கொடுக்கிறான். நீங்க எந்த வசனத்தை சுட்டி காட்டினீங்களோ அதே வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த பொறுப்பாளர்களை காஃபிர்களை பொறுப்பாளர்களாக ஏற்றுக்கொண்டால்தான் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால், அப்ப நீங்க என்ன செய்யலாம், உங்களை நீங்க தற்காத்துக் கொள்வதற்காக காஃபிர்களை பொறுப்பாளர்களா எடுத்துக்கொள்ளலாம். அந்த விதிவிலக்களை அல்லாஹ் அங்க கொடுக்கத்தான் செய்கிறான். இப்ப பாருங்க, இப்ப நம்ம கேளுங்க, முஸ்லிம்கள் அதாவது காஃபிர்களை பொறுப்பாளர் இருக்கக்கூடாது, அதனால யாருக்கு ஓட்டு போடாத? தமிழ்நாட்டில் காஃபிர் தான் தலைவராக வரக்கூடிய நிலை இருக்குதுல்ல, யாருக்குமே ஓட்டு கிடையாது, ஓட்டை போடாம இருந்துருவோம் என்று நம்ம முடிவெடுத்தா அது நம்ம சமுதாயத்துக்கு நன்மை பயக்குமா? நன்மை பயக்காது. ஏன் நம்ம ஓட்டு போடாம இருந்துருவோமா? இந்த ஓட்டு வித்தியாசம் முஸ்லிம் ஓட்டுகள் என்ன செய்யுது, வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஓட்டு வங்கியாக முஸ்லிம் ஓட்டுகள் இருக்குது. அதுக்கு தானே இந்த கட்சிகள்லாம் அப்படி வர்றாங்க, முஸ்லிம் ஓட்டுக்காண்டி அலைகிறாங்க, என்ன வேணா செய்ய தயாரா இருக்கிறாங்க. ஏன் இதுவும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சொல்லி என்ன செய்யறாங்க, வர்றாங்க. இப்ப நம்ம ஓட்டு போடலன்னு முடிவெடுத்துடும் வைங்களேன், நம்ம ஓட்டுகளை ஒண்ணு என்ன செய்வான், கள்ள ஓட்டு போடுவான், வேற எவனா என்ன செய்வான், கள்ள ஓட்டு போடுவான், மிஸ்யூஸ் பண்ணுவான். அல்லது என்ன செய்வான், நம்ம ஓட்டு போடாதனால பிஜேபி இந்த RSS காரங்க யாரு முஸ்லிம்களை கொல்ல நினைக்கிறான்ல, அழிக்க நினைக்கிறாங்க தீய சக்திகள், இவர்கள் எல்லாம் ஆட்சி கட்டில் அமர்ந்துருவாங்க. நம்ம ஓட்டு போடாம புறக்கணிச்சோன்னு வைங்களேன், மற்ற சமுதாயத்தின் ஓட்டெல்லாம் உளுந்து பேலன்ஸ் கிடைக்காம மற்றவங்க ஆட்சியில் வந்துருவாங்க. அப்ப இந்த மாதிரி தீய சக்தி ஆட்சிக்கு வந்து என்ன நடக்கும்? குஜராத் நடந்துச்சுல, மோடி என்ன பண்ண, முஸ்லிம்களை கருவறுத்தான்ல, அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் நடக்கும், மற்ற மாநிலங்களிலும் நடக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தேர்தலில் ஓட்டுங்கிறது அரசியல்வாதிகளுக்கு அப்படியே இந்த வைக்கோல் மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாட்டுக்கு புல்ல காட்டணும்னா அப்படியே மாடு தலையாட்டிக்கிட்டு வரும், என்ன சொன்னாலும் தலையாட்டும். இந்த ஓட்டுங்கிறது அப்படிதான். இந்த ஓட்டை காட்டணும்னு சொன்னா அரசியல்வாதி எதுக்கும் மயங்க மாட்டான், மசிய மாட்டான். ஆனா நான் உனக்கு ஓட்டு போடுவேன் தருவியான்னு கேட்டா தருவான். அதனுடைய ஒரு யதார்த்தமான உண்மைதான் இன்றைக்கு 3.5% நம்ம நாட்டில் இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு கிடைச்சிருக்கிறது. அது எப்படி கிடைச்சிச்சு சொன்னோம், தெளிவா டிக்ளேர் பண்ணோம். இடஒதுக்கீடு கொடுத்தா உனக்கு ஓட்டுன்னு சொன்னோம், ஆட்டோமேட்டிக்கா இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு. ஆக இந்த மாதிரி முஸ்லிம் சமுதாயத்துக்கு நன்மை தருவதற்காக, முஸ்லிம் சமுதாயத்துக்கு வரக்கூடிய தீங்குகளை களைவதற்காக இறைமறுப்பாளர்களை தலைவர்களாக எடுக்கக்கூடிய சூழல் வந்தால் அவங்க நம்ம என்ன செய்யலாம், தலைவராக எடுத்துக்கலாம். அல்லாஹ் அதுக்கு என்ன செய்யறான், அந்த வசனத்திலேயே அனுமதி கொடுக்கிறான். இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும், இந்த முஸ்லிம்கள் சொல்றாங்கல்ல, இவர்கள் உண்மையானவா நடக்கிறது கிடையாது. இந்த கேள்வியை மட்டும் கேட்டு விட்டுருவாங்க உங்ககிட்ட. நீங்க நம்ம அப்பாவித்தனமா இந்த கேள்வியை கேட்போம், ஆனா உங்ககிட்ட இந்த கேள்வியை கிளப்புறாங்கல்ல, இவங்க சுயநலவாதிகள். என்ன செய்வாங்க தெரியுமா, அதிமுக கட்சியில இருப்பான், அவனுடைய வேட்பாளர் நிப்பாட்டுவான், முஸ்லீம் ஓட்டு போடு, அல்ல முஸ்லீம் ஓட்டு போட சொல்றான் அப்படின்னு சொல்லுவான். திமுக கட்சியிலே முஸ்லீம் இருப்பான், அவனுக்கு ஓட்டு போட சொல்லணுமா இல்லையா? முஸ்லீமுக்காக ஓட்டு போடணும்னு சொன்னா நீ என்ன செய்யணும், முஸ்லீம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கெல்லாம் ஓட்டு போடுன்னு சொல்லணும். ஆனா இந்த வாதத்தை வைக்கக்கூடிய என்ன செய்வான் தெரியுமா, நான் முஸ்லீமா இருந்து நின்றா எனக்கு ஓட்டு போடு, என் கட்சியில இல்லாத ஒரு முஸ்லீம் நின்றா ஓட்டு போடாத அப்படின்னு சொல்லுவார்கள். அப்ப இவங்க முஸ்லீமுக்காண்டி ஓட்டு போட சொல்றாங்க, அதுக்காண்டி இல்ல
தங்களை தாங்களே வளர்த்துக் கொள்வதற்காக இவர்கள் தங்களுடைய கட்சிக்காண்டி ஓட்டு போட சொல்றாங்க. இவங்க இஸ்லாத்தை பார்க்கல, சாயம் விழுக்குதா? இந்த வேறுபாடை நீங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சகோதரி அவர்கள் ஒரு முக்கிய நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. குழந்தை பிறந்தவுடன் காதுல பாங்கு சொல்லணும் என்ற ஒரு நடைமுறை சமுதாயத்தில் இருக்கிறது, இது மார்க்கத்தில் கூடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் பிறந்த குழந்தைக்கு என்னென்ன செய்யணுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தாய் தந்தையினர் குழந்தையை பெற்றெடுத்தால் என்னென்ன செய்யணும், அக்கீகா கொடுக்கணும். குழந்தை பிறந்த 7வது நாள் குழந்தைக்காண்டி ஆட்டறுத்து கூடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த குழந்தைக்காண்டி அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், மரியமுடைய தாயார் குழந்தையை பெற்றோனையுமே அல்லாஹ் என்ன செய்யறான், பாதுகாவல் பெறாங்க. இறைவா, என்னுடைய இந்த குழந்தையை சைத்தானுடைய தீங்கிலிருந்து நீ பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தர்றாங்க. அவன் குழந்தை பிறந்தா அல்லாஹ்ட்ட துவா செய்யலாம், அக்கீகா கொடுக்கலாம். குழந்தை பிறந்த 7வது நாள் குழந்தைக்கு முடிய மலிக்கலாம், 7வது நாள் பேரு சூட்டலாம். இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுங்குமுறையில சொல்லி கொடுத்திருக்காங்களே தவிர காதுல பாங்கு சொல்லணும் என்பது அவங்க என்ன செய்யற நமக்கு சொல்லி கொடுக்கல. அப்படி ஒரு செய்தி இருக்குது. குழந்தை பிறந்துருச்சுன்னா காதுல பாங்கு சொல்லணும் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அது ஆதாரபூர்வமான செய்தி இல்ல, பலகீனமான செய்தி. பலகீனமான செய்தி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இல்ல, அதுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமே இல்ல. பலகீனமான செய்தி பயங்கரமா இருக்குது. கத்திரிக்காய் திண்டா சொர்க்கம் இருக்குது, கற்பசாமி கூட சொர்க்கத்துக்கு போயிடுவான். கத்திரிக்காய் திண்டா சொர்க்கம், சொரக்காய் திண்டா சொர்க்கம். இந்த மாதிரி எல்லாம் மார்க்கத்தை கொச்சப்படுத்தக்கூடிய வகையில பலகீனமான செய்தி இருக்கிறது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இல்லை என்று அறிஞர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அது சரியான முடிவாகவும் இருக்கிறது. இந்த செய்தி குழந்தை பிறந்தா காதுல பாங்கு சொல்லணும் என்று வரக்கூடிய செய்தி பலகீனமான செய்தி. அதை நம்ம செய்யக்கூடாது. இதுக்கு தத்துவம் வேற சொல்லிக்கிடுவாங்க. என்ன தத்துவம்? மௌத்தா போகும்போது ஜனாசா தொலை வைக்கிறோம்ல, அந்த தொழுகைக்கு பாங்கு கிடையாது. அந்த பாங்கத்தை இப்ப சொல்றோம். எப்போ குழந்தை பிறந்தோன்னு பாங்கு சொல்றாங்க. அந்த பாங்கு எதுக்கா? மௌத்தா போகும்போது ஜனாசா தொழுவோம்ல, அந்த தொழுகைக்குரிய பாங்கா. இப்படி எல்லாம் ஒரு தப்பான ஒரு விதியை சொல்லிக்கொண்டு பழமொழிகளை சொல்லிக்கொண்டு இந்த விதத்தை செய்யறாங்க. இது தவறான கருத்து, செய்யக்கூடாது. அதே மாதிரி பேர் வைக்கிறத பத்தி கேட்டுக்கிறாங்க. குழந்தை பிறந்தால் பேர் எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. எப்போ வைக்கணும்? குழந்தை பிறந்தோடனே வைக்கலாமா, 7வது நாள் தான் வைக்கணுமா, அதுக்கு ஏதாவது கால வரம்பு உண்டா என்று கேட்டிருக்கிறாங்க. பேர் வைக்கிறதுக்கு கால வரம்பு கிடையாது. விரும்பினால் குழந்தை பிறந்தவுடனும் பேர் வைக்கலாம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல யஹ்யா என்ற நபிக்கு பேர் வைக்கிறான். எப்போ? அவங்க பிறந்தோடனே அல்லாஹ் பேர் வைக்கிறான். யஹ்யா அவங்க பிறந்தோடனே அந்த நபிக்கு பேர் வச்சது யாருன்னா அல்லாஹ் தான். அல்லாஹ்வே சொல்றான், இஸ்மு யஹ்யா, இவருடைய பேர் யஹ்யா என்று அல்லாஹ் பெயர் சூட்டுறான். எப்போ? குழந்தை பிறந்த உடனே பெயர் சூட்டுறான். அப்ப குழந்தை பிறந்தோடனே என்ன செய்யலாம்? பேர் வைக்கலாம். பல நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பிறந்தோடனே கொண்டு வந்து பேர் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, பேர் வச்சிருக்காங்க. அப்போ வைக்கலாம். 7வது நாள் அப்பவும் வைக்கலாம். அக்கீகா கொடுப்போம்ல, அல்லாஹ்வுக்காண்டி ஆடு எடுத்து நன்றி செலுத்துவோம்ல, அந்த நேரத்தில் ஒரு நல்ல பேரு தேர்வு செஞ்சு அந்த 7வது நாள் நம்ம பேர் வைக்கிறதும் நபி வழிதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த நேரம் மட்டும் பேர் வைக்கலாம், மார்க்கத்தில் அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. கனவு பழிக்குங்கிறாங்க, இந்த கனவு உண்மையா? கனவு பழிக்கும் என்று சொல்கிறார்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க. கனவை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லம் யபக மினன் நுபுவத்தி இல்லல் முபஷ்ஷராத், தூதுத்துவத்தில் இறை செய்தியில் வகையில் முன்னறிவிப்புகளை தவிர நற்செய்திகளை தவிர வேறு எதுவும் எஞ்சியிருக்கவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது அல்லாஹ்ட்ட இருந்து நம்ம என்ன செய்யும், உள்ளுணர்வு ஏற்படும். இது நபிமார்களுக்கு அல்லாஹ் இப்படி ஏற்படுத்துவான். ஏன்னா சில விஷயங்கள் அல்லாஹ் அவங்களுக்கு உள்ளத்துல தோன்ற வச்சு மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காண்டி சில விஷயங்கள் அவங்க மனசுல அல்லாஹ் உதிக்க வைப்பான். இது நபிமார்களுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லடியார்களுக்கு ஏற்படும், நல்லவங்களுக்கு ஏற்படும், மூமினுக்கு ஏற்படும் சொன்னாங்க. அது என்ன? அது கூட முன்னறிவிப்பு தான். முன்னறிவிப்புகள்
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த முன்னறிவிப்புகள் சொன்னா நல்ல முன்னறிவிப்புகள், கெட்ட முன்னறிவிப்புகள் கிடையாது. சரி, நம்ம கனவு காணுவோம், நம்மள 4 பேர் கொல்ல வர்ற மாதிரி, திடீர்னு நமக்கு கை ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி, இப்படி எல்லாம் கனவு வரும். இதெல்லாம் கெட்ட கனவுகள். இதை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கெட்ட கனவுகள் இருக்கிறதே அது சைத்தானிடமிருந்து ஏற்படுகிறது, அது பலிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. கெட்ட கனவு இருக்குது, அது சைத்தானிடமிருந்து ஏற்படுகிறது, அது பலிக்காது, அதை பத்தி நீங்க பொருட்படுத்தாதீங்க. உங்களுக்கு ஏதாவது கெட்ட கனவு வந்துச்சுன்னு சொன்னா, தூக்கத்துல முழிப்பு வந்துருச்சுன்னா, அல்லாஹ்ட்ட இருந்து பாதுகாவல் தேடி எந்த பக்கம் படுத்தீங்களோ அதுக்கு மாற்றமான பக்கத்துல திரும்பி படுத்துக்கோங்க. அந்த கெட்ட கனவை வேற யார்த்தையும் சொல்லாதீங்க. கெட்ட கனவு கண்டா இந்த ஒழுங்குமுறையில கடைபிடிக்கணும். யார்ட்டுமே சொல்லிட்டு தெரியக்கூடாது, நான் இப்படி கனவு கண்டேன் அப்படி கனவு கண்டேன். கெட்ட கனவா, அல்லாஹ் இந்த கனவுல இருந்து என்ன பாதுகாத்துக்கோ, இது நடக்காம என்ன பாதுகாத்துக்கொள், அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அந்த கெட்ட கனவை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. முழிப்பு வந்தோடனே எதிர்த்து செய்ய திரும்பி கொடுக்கணும். இது ஒழுங்குமுறை. நல்ல கனவு இருக்குதுல, அது என்ன செய்யலாம், அல்லாஹ்ட்ட இருந்து முன்னறிவிப்பா வரலாம். சில முன்னறிவிப்புகள் அல்லாஹ் என்ன செய்யலாம், நமக்கு கொடுக்கலாம். அது நல்ல கனவு. இது கூட 100க்கு 100% உண்மையாகுமா? அது கிடையாது. நம்ம நல்ல கனவே காண்றோம், கண்டா அது கன்ஃபார்மா நடக்குமா? கிடையாது. அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னா, அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அது 46 பங்குல ஒரு பங்கு தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இறை தூதர்களுக்கு அந்த மாதிரி நல்ல கனவுகள் வந்தா கன்ஃபார்மா நடக்கும். ஆனா நமக்கு பொறுத்தவரை அது நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது, நடக்காமலும் இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எப்ப தெரியும் நமக்கு இது உண்மையான கனவு தான்? கனவு கண்டோன்னு தெரியாது. கனவு கண்டோனையுமே இது உண்மையான கனவு தான் என்பது நமக்கு தெரியாது. எப்ப தெரியும் சொன்னா, நம்ம கண்ட கனவு நடக்கும்ல, நடைமுறைக்கு வரும்ல, அப்பதான் என்ன செய்யாது உண்மையா நமக்கு தெரியும். நம்ம அன்னைக்கு கனவு கண்டோம் அதான் நடந்திருக்கு அப்படி நம்ம என்ன செய்வோம், விளங்கிக்கிறோம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த நல்ல கனவுகள் சில நேரங்களில் பலிக்குன்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எப்படி வரும் அந்த கனவு? உலக விஷயங்கள்ல தான் கனவு வரும். உலக விஷயங்கள்ல தான். சில பேர் சொல்லுவாங்க, நான் கனவு கண்டேன், அல்லாஹ் என் கனவுல சொன்னா நீ தர்காவுக்கு போனு, அல்லாஹ் கனவுல சொன்னா நீ பாத்தியா ஓதுன்னு. இப்படியா கனவு வரும்? மார்க்க விஷயங்கள்ல கனவு வராது. அது இறை தூதர்களோடு நின்று போச்சு. நபிமார்களுக்கு மட்டும்தான் மார்க்க விஷயத்துல கனவுகள் வரும். ஆனா நபிமார்களுக்கு பின்னாடி நமக்கு வருத கனவு, நல்ல கனவுகள். அந்த கனவுகள் கூட உலக விஷயங்கள்லாம் வருமே தவிர மார்க்க சம்பந்தமா வராது. உலக விஷயம் என்ன, நம்ம குழந்தை இல்லையா, அடுத்து ஒரு குழந்தை உருவம் ஆகிற மாதிரி எல்லாம் கனவு போடுவான். அது நடக்கும், நடக்காம போகலாம். இந்த மாதிரி உலக விஷயங்கள், வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற மாதிரி, இப்படி உலக விஷயங்கள் சம்பந்தமாகத்தான் கனவுகள் வருமே தவிர வஹீரை செய்தி அல்லாஹ் எனக்கு இப்படி சொன்னா, ரசூலுல்லாஹ் என் கனவுல இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாம் கனவுகள்ங்கிற பேர்ல நிறைய ஃப்ராடுகள்லாம் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் கனவுல பார்க்க முடியாதுங்கிற தகவல்கள்லாம் இருக்குது. ஆனா இதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், கனவுகளை புரிஞ்சுக்கிறணும். ஆதம் அவ்வா இவ்விருவரும் இவ்வுலகில் இறக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, சமீப காலமாக விஞ்ஞானத்து ஆராய்ச்சியில் சந்திரனில் தண்ணீர் இருப்பதாக, பூமியை விட பன்மடங்கு தண்ணீர் அதிகமாக இருப்பதாக ஒரு செய்தி வெளியானது. இது ஹதீஸிலோ அல்லது குர்ஆன் அடிப்படையிலோ இதற்கு ஆதாரம் உண்டா? மனிதர்களுடைய மூல தந்தை தாய் ஆதம் அவ்வா அவர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு எவ்வளவு காலம் கழிந்து விட்டது, எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி உலகத்தில் அவங்க படைக்கப்பட்டார்கள் என்ற ஒரு வரலாற்றை கேட்கிறாங்க. அவங்க தான் முதல் மனிதர். அவர்கள் மூலம்தான் இன்றைக்கு உள்ள ஒட்டுமொத்த மனித இனமும் பரவியது. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சீனர்கள், ஜப்பானியர்கள், அமெரிக்கர்கள், ஆப்பிரிக்கர்கள், இந்தியர்கள், இப்படி பல வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களே, இவங்க எல்லா பேரும் உருவானது அந்த 2 பேர் மூலம் தான் உருவானாங்க. ஆனா அவங்க எப்போ உருவாக்கப்பட்டாங்க, எத்தனை வருடங்கள் முன்னால் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்ற வரலாறு குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயும் சொல்லப்படல. குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்படாத நம்மளால என்ன செய்ய முடியாது, இட்டு கட்டி சொல்ல முடியாது. ஆனால் இந்த மனித சமுதாயம் பெருகிய காலத்தை பார்த்தோம் சொன்னா, அவர்கள் பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் அவங்க வாழ்ந்திருக்கணும். பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் அவங்க வாழ்ந்திருக்கணும். உலகத்துல பல மில்லியன் கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள், பல கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். இந்தியாவில் மட்டுமே 130 கோடிக்கு மேல என்ன செய்யறாங்க, மக்கள்
இருக்கிறாங்க. அப்ப உலக அளவுல பாத்தீங்கன்னு சொன்னா அது மில்லியன் பில்லியன்ங்கிற கணக்குல போகுது. அப்போ இவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி இப்படியே நீங்க மனித சமுதாயத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு பாத்தீங்கன்னா 2 பேர்ல போய் நிக்கும். அப்ப அவங்க எத்தனை வருடத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க கணக்கே சொல்ல முடியாது. பல கோடி வருடங்கள் கூட இருக்கலாம், பல கோடி வருடங்கள், பல லட்சக்கணக்கான வருடங்கள் கூட இருக்கலாம். ஆனா ரொம்ப நீண்ட காலமாகத்தான் இருக்கும். அதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. சகோதரவங்க 2வது கேள்வி கேட்டாங்க, சந்திரன்ல இன்னைக்கு தண்ணி இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறான். சந்திரன் என்ன இருக்கா, தண்ணி இருக்கிறதா கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி மாற்றுக்கோள்களுக்கு போவது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கிறார். பூமி அல்லாத மற்ற கோள்களுக்கெல்லாம் மனிதன் போகலாம், போக முடியும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். சாத்தியம்னு சொல்லுது திருமறை குர்ஆன். யா மாஷரல் ஜின்னி வல் இன்சி, மனித ஜின் கூட்டத்தினரே, இனிஸ்ததாத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்லி ஃபன்ஃபுது, வானம் பூமியின் விளிம்புகளை கடந்து உங்களால் செய்ய முடியுமானால், செல்ல முடியுமானால் நீங்கள் கடந்து செல்லுங்கள். லா தன்ஃபுதுன இல்லாத சுல்தான், ஆனா நீங்க போகணும்னு சொன்னா அதுக்குரிய பவரோட தான் உங்களால போக முடியும். அல்ல அதையும் சேர்த்து சொல்றான். இந்த வானத்தை கடந்து உங்களால போக முடியும், இந்த பூமியை விட்டுட்டு வேறு கிரகங்களுக்கு உங்களால போக முடியும், அது உங்களுக்கு சாத்தியம்தான். போங்க, உங்களால போக முடிஞ்சா போங்க. ஆனா நீங்க சும்மா போக முடியாது, உங்களுக்கு ஜெட்டு தேவைப்படும், ஆக்சிஜன் தேவைப்படும், இந்த மாதிரி சாதனங்கள் தேவைப்படும். அதுக்குரிய பவரோட நீங்க போங்க என்று என்ன செய்யற அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது, விண்வெளி பயணம் சாத்தியம், மற்ற கிரகங்களுக்கு போகலாம் என்பது சொல்லுது. ஆனா சந்திரனை பொறுத்தவரை, சந்திரனை தண்ணீர் இருப்பதாக கண்டுபிடித்ததாக நீங்க சொல்றீங்க. ஆனா மனுஷன் வர்றது தண்ணி மட்டும் இருந்தா போதுமா? தண்ணி மட்டும் இருந்தா பத்தாது, காத்து வேணும். பூமியில தண்ணி இருக்குது, காத்து இல்லைன்னா வாழ முடியுமா? நம்ம ஒவ்வொரு நேரமும் சுவாசிட்டு இருக்கோம், ஒவ்வொரு வினாடியும் காத்து என்ன செய்யறோம், சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் போய்கொண்டே இருக்கிறது. காத்துல உள்ள இந்த ஆக்சிஜன் தான் நம்முடைய நுரையீரல் என்ன செய்யுது, பிரிச்சு எடுத்து மற்ற தேவையில்லாத வாயுக்களை எல்லாம் வெளியே அனுப்புகிறது. அப்ப காத்து இருக்கிறதுனாலதான் நம்ம வாழ்றோம். இந்த வெளிக்கிரகங்களுக்கு போறாங்களே, சந்திரனுக்கும் போறாங்க, போகக்கூடியவங்க என்ன செய்வாங்க, சும்மா ஒண்ணும் இல்லாம போயிட்டு வருவாங்களா? அப்படி போக மாட்டாங்க. வெளிக்கிரகங்களுக்கு சந்திரனுக்கு போகக்கூடியவங்க ஆக்சிஜன் எடுத்துட்டு போவாங்க. அது மாதிரி உணவுப் பொருள், சந்திரன்ல உணவுப் பொருள் கிடைக்குமா? மாத்திரையை சாப்பிடுவாங்க. பல மாதங்கள் சாப்பிடாம இருக்கலாம், சில மாத்திரைகள் இருக்குது, விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான மாத்திரைகளை நம்ம சாப்பிட்டோம்னா பசியே இருக்காது, சாப்பாடு தேவையில்லை, உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அந்த மாத்திரையை கொடுத்துரும். அந்த மாதிரியான மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு சந்திரனுக்கு போறாங்க. அது சந்திரன்ல வாழ்வதற்குரிய எல்லா சூழ்நிலையும் இருப்பதாக கண்டுபிடிக்கல. மனிதன் வாழ்வதற்குரிய எல்லா சூழ்நிலையும் இல்லை, ஆனா மனிதன் வாழ நினைத்தா என்ன செய்யலாம், வாழலாம், அதுக்குரிய பவர் எல்லாம் அவன் ஏற்பாடு செய்யலாம், என் சாத்தியக்கூறுகள் இருக்குது என்பதை இஸ்லாம் ஒத்துக்கொள்கிறது. சொத்து சம்பந்தமான பாகப்பிரிவினை சம்பந்தமான கேள்வி. ஒரு தாய் தகப்பன் இருபாளர்களுடைய சொத்துல பெண்ணுடைய சொத்துல பிள்ளைங்களுக்கு ஆணுக்கு எவ்வளவு, பெண்ணுக்கு எவ்வளவு, அதே மாதிரி ஆணுடைய சொத்துல தகப்பனுடைய சொத்துல ஆணுக்கு எவ்வளவு, பெண்ணுக்கு எவ்வளவு அப்படிங்கிற விளக்கம் வேணும். பாகப்பிரிவினை தொடர்பாக சகோதரர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். தாய் தந்தையினர் சொத்தை விட்டு சென்றால், ஆண் குழந்தையாக இருந்தால் பெற்றோரின் சொத்திலே ஆண் குழந்தைக்கு எவ்வளவு கிடைக்கும், பெண் குழந்தையாக இருந்தால் பெற்றோர்களின் சொத்திலே பெண் குழந்தைக்கு எவ்வளவு கிடைக்கும் என்று கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் இது சம்பந்தமாக அந்நிசா அத்தியாயத்துல பாகப்பிரிவினை தொடர்பான சட்டத்தை விளக்குறான். அதுல பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்திலே ஆணுக்கு 2 மடங்கு, பெண்ணுக்கு ஆணுடைய பங்குல பாதி. பெண்ணுக்கு அல்லாஹ் என்ன பங்கு உண்டோ அது மாதிரி 2 மடங்கு ஆணுக்கு கொடுக்கணும். ஆணுக்கு 2 மடங்குன்னு சொன்னா பெண்ணுக்கு அதுல 1 மடங்கு, ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு என்ற அடிப்படையில பங்கு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இது தந்தை விட்டு சென்ற சொத்துக்கு இந்த சட்டம் தான். தந்தை என்ன செய்யறாரு, ஒரு 10 லட்சத்தை விட்டுட்டு போறார். இருக்கிறது யாரு, ஒரு ஆண் மகன் இருக்கிறான், ஒரு பெண் மகன், ஒரு மகள் இருக்கிறார். இப்ப இவங்க 10 லட்சத்தை என்ன செய்யணும்னா 2 மடங்கு ஆணுக்கு 1 மடங்கு பெண்ணுக்கு என்ற அடிப்படையில் அவங்க என்ன செய்யணும், அதை அவர்கள் பிரித்துக் கொள்ள வேண்டும்.
அதே மாதிரி தந்தை ஒரு சொத்தை விட்டுட்டு போறாங்க, தந்தை விட்டு சென்றா இந்த சட்டம் தான். தாய் விட்டுட்டு போறாங்க, தாய் விட்டுட்டு போறாங்கன்னா 30 லட்சம் விட்டுட்டு போறாங்க தாய். இப்போ ஒரு மகள் இருக்கிறாள், தாய்க்கு ஒரு மகள் இருக்கிறாள், ஒரு மகன் இருக்கிறார். இப்ப மகனுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 20 லட்சம் கிடைக்கும், மகளுக்கு 10 லட்சம் கிடைக்கும். ஏன்னா மகளுக்கு 1 மடங்குன்னு சொன்னா அது மாதிரி இன்னொரு மடங்கு 2 மடங்கு சேர்த்து என்ன செய்யணும்? ஆணுக்கு கொடுக்கணும் என்று மார்க்கம் சொல்கிறது. தாய் விட்டு சென்ற சொத்தா இருந்தாலும் தந்தை விட்டு சென்ற சொத்தா இருந்தாலும் ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு அதுல 1 பங்கு என்ற அடிப்படையில் பங்கு கொடுக்கணும். எனக்கு திருமணமாகி 1980 திருமணம் ஆனது. 27 வருட காலம் நான் துபாயில முனிசிபாலிட்டியில வேலை பார்த்த டிரைவரா. எனக்கு ஒரு மகன் உண்டு, ஒரு மகள் உண்டு. மகனை பிஎஸ்சி வரைக்கும் படிக்க வச்சு கம்ப்யூட்டர் படிக்க வச்சு இப்போ பயணத்தில் இருக்கிறாரு 6 வருஷ காலமாக. மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து 12 வருஷங்கள் ஆகிவிட்டு மகளை புருஷ வீட்டில் வாழாம என் வீட்டில் வச்சிருக்கிறாங்க மனைவி. எனக்கு கட்டுப்பட்டு நடக்காம என்னுடைய காசு பணம் அனுப்புறதெல்லாம் கணக்கு கொடுக்காம எல்லாத்தையும் அபகரிச்சுக்கிட்டு, நகையும் அபகரிச்சுக்கிட்டு, பிள்ளையும் கைவசப்படுத்திக்கிட்டு என்னோட இப்ப வாழ எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சரியத்து சட்டப்படி நான் தலாக்கு சொன்னாக்கா 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும் என்கிட்ட கேட்கறாங்க. என் மனைவி கேட்கறாங்க, எனக்கு உங்ககிட்ட வாழ விருப்பம் இல்லை, எனக்கு 5 லட்சம் பணத்தை கொடுங்க நான் போயிடுறேன் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இந்த சரியத்து சட்டப்படி நான் அவங்களுக்கு 5 லட்சம் பணம் கொடுக்கணுமா? இது ஒரு கேள்வி. என் மகன் என்னைய 6 வருஷ காலம் ஆகிவிட்டது, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அப்பனே இல்லடா அப்படின்னு சொல்லி போயிட்டான். இப்ப அவனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லாம இருந்துகிட்டு இருக்கு. இப்ப எனக்கு உள்ள சொத்துல அவனுக்கு பங்கு இருக்கும் உயிரோட இருக்கக்குள்ள. இப்ப மகள் அந்த மாமியாவட்டில் போய் வாழ மாட்டேங்குது, தாய் பேச்சை கேட்டுக்கிட்டு 12 வருட காலமாக என் வீட்டிலேயே இருக்கு. அப்ப என் மனைவி என்னைய ஒதுக்கி தள்ளுறாங்க, என் மகளும் என்னைய ஒதுக்கி தள்ளுது. என் மகனை என்னைய இது வரைக்கும் 6 வருஷ காலம் எந்த தொடர்பும் இல்லை. ஆனா சவுதியில இருந்து கை நிறைய பணம் அனுப்புறான் பையன், அதை வச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க. என் விருப்பத்துக்கு தான் நான் நடப்பேன், உடனே நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சரியான விளக்கம் எனக்கு கொடுங்க. கட்டிய மனைவி கணவனுக்கு கட்டுப்படாம கணவன் சொல்ல மீறி நடக்கிறார்கள். இந்த மாதிரி நேரங்கள்ல 2 பேருக்கு விவாகரத்து அளவுக்கு பிரச்சனை போகிறது. அப்ப மனைவி என்ன நீ விவாகரத்து செய்யறதா இருந்தா என்ன நீ தலாக்கு விடணும் என்று சொல்லுகிறார்கள். ஆண் தலாக்கு விட்ட ஒரு சட்டம் இருக்குது. ஆண் பெண்ணை தலாக்கு செஞ்சா பெண்ணுக்கு என்ன செய்யணும்? அவர் ஒரு குறிப்பிட்ட அளவு அவருடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு உதவித்தொகையை பெண்ணுக்கு கொடுத்துதான் அவர் தலாக் விடணும்னு இஸ்லாத்துல ஒரு சட்டம் இருக்குது. ஏன்னா ஆண்கள் இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, தலாக் தலாக்குன்னு விட்டு பெண்களுடைய வாழ்க்கையை பாழாக்கிட கூடாதுங்கிறதுக்காக ஆண் உனக்கு நீ பெண்ணை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுறீங்கன்னா அந்த பெண்ணுக்கு தேவையான ஒரு அமௌண்ட் நீ கொடுக்கணும் அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் குர்ஆன்ல சட்டம் சொல்லி இருக்கிறான். இப்ப உங்க கேள்வி என்னன்னா, இப்படி சட்டம் இருக்குது, ஆனா மனைவி கட்டுப்படாம அவங்க தப்பு தவறுமா செய்யறாங்க. இந்த மாதிரி நேரங்கள்ல நாம அவங்க விவாகரத்து செய்யும் போது இந்த மாதிரி காசு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு வருது, நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அது கணவன் மனைவி கணவனுக்கு கட்டுப்படலன்னு சொன்னா அதை முறையா நம்ம ஜமாத்தாளர்களை வச்சு என்ன செய்யலாம், நம்ம பேசலாம். பேசி எனக்கு வர முடியுதா நம்ம பார்க்கணும். எனக்கு வரலன்னு சொன்னா நமக்கு அந்த பெண்ணு தேவையில்லை என்று சொன்னால் அப்போ நீங்க தான் தலாக் விடுறீங்க. பெண்ணை நீங்க விவாகரத்து செஞ்சீங்கன்னா தலாக் விடக்கூடியவர் செய்யக்கூடிய கடமைகள்லாம் செய்யத்தான் வேணும். ஏன்னா அந்த அம்மா நீ எனக்கு வேண்டாம், நான் உன்னிலிருந்து பிரிச்சுக்கிறேன், குலா வாங்கிக்கிறேன்னு பெண் ஆணை வேண்டாம் என்று சொன்னால் அப்ப ஆம்பளை என்ன செய்ய வேண்டியதில்லை, பெண்ணுக்கு எந்த தொகையும் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா நாம ஒரு பெண்ணை வேண்டாம்னு சொன்னோம்ங்களேன், அந்த காரணம் நமக்கு சரியான காரணமா இருந்தாலும் சரி, நம்ம தான் ஒரு பெண்ணை வேண்டாம் நம்ம சொல்றதுனால அது நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் அந்த முடிவு இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுக்கத்தான் வேணும். இதுதான் மார்க்கத்துடைய சட்டம். அதே நேரத்தில் இந்த மாதிரி மனைவி கணவனால் வேண்டாம் என்று ஒதுக்கப்படுறாங்கல்ல, இதுக்கு காரணம் வேற ஒரு காரணமா இருந்தா என்ன காரணம்? மனைவி தப்பு பண்ணிட்டா, ஒழுக்க விஷயத்துல தவறா நடந்துட்டா, அதனால இவன் கூட வாழ முடியாது, இவனை நான் விவாகரத்து பண்றேன் அப்படின்னு கணவர் சொல்றாங்க. இந்த விவாகரத்துக்கு கணவன் என்ன செய்ய வேண்டியதில்லை, காசு கொடுக்க வேண்டியதில்லை. இவர் அவங்களே என்ன செய்ய பிரிச்சு வச்சிடலாம். இவர்கிட்ட அந்த அம்மாவுக்கு காசு வாங்கி தர ஜமாத்து வாங்கி தர வேண்டியதில்லை, பிரிச்சு வச்சிடலாம்.
இது அல்லாத வேறுக்கான குடும்பத்துல பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, நான் சொன்ன கேட்க மாட்டேங்கிறான், இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு அவரு கட்டுப்படணும். அதுக்கு மேல அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா என்ன செய்யணும், அவரு தலாக் விட்டு அவர் தான் காசு கொடுக்கணும். இதுதான் சட்டம். அடுத்து சகோதரர் அவங்க இரண்டாவது கேள்வி கேட்டாங்க, மகன் கணவனுக்கு என்ன செய்யல, மகன் வந்து தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையில செய்யல, தந்தையை ஒழுங்கா பராமரிக்கல, தந்தைக்கு செலவினங்களை கொடுக்கல, மகனும் அப்படி செய்யல. இந்த மாதிரி நேரங்கள்ல அவங்களுக்காண்டி நம்ம சொத்தை கொடுக்கிறதா, அவங்களுக்கு நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இது ஒரு நல்ல கேள்விதான். இதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு தெளிவான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோமான் இப்னு பஷீர் என்ற ஒரு நபி தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார். அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய இந்த மகனுக்கு நான் ஒரு அன்பளிப்பு செய்கிறேன், ஒரு அன்பளிப்பு செய்ய போறேன், அதுக்கு நீங்க சாட்சியாளரா இருங்க அப்படின்னு சொல்றார். யாரு? தந்தை மகனுக்கு அன்பளிப்பு செய்ய போறார். அந்த அன்பளிப்புக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாளரா என்ன செய்யறாரு, அமைக்கிறார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அலக்க வலதும் சிவாஹு, இவர் ஒரு ஆளுக்கு அன்பளிப்பு செய்யறப்பா இவர் அல்லாத வேறு பிள்ளைங்க யாராவது உனக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த நபித்தோழர் சொல்கிறார், ஆமா எனக்கு வேறு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் அன்பளிப்பு கொடுத்தியான்னு கேட்கிறாங்க. இல்ல, இவர் ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படின்னா இது அநியாயம். உனக்கு 2-3 பிள்ளைங்க இருக்கும்போது அத்தனை பேருக்கு நீ அன்பளிப்பு கொடுக்கணும்ல, ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுத்துட்டு மத்தவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறேன்னு சொன்னா இது அநியாயம். இந்த அநியாயத்துக்கு என்ன நீ சாட்சியாளர் ஆக்காத அப்படிங்கிறாங்க. சில அறிவிப்புகள் வருது, அந்த குழந்தைகள் எல்லோரும் நன்மை செய்வதில் உனக்கு சமமாக நடக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த குழந்தைகள் எல்லோரும் உன்னை சமமா பராமரிக்கும் விரும்புறியா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் என்ன கேட்கிறாங்க, குழந்தைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன செய்யணும், முறையா செய்யணும். அப்படி அவர்கள் செய்தார்களே ஆனால் அப்ப பெற்றவங்க என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒழுங்கா முறையா செய்யணும். ரெண்டு பக்கம் சமமா இருக்கணும்ல. பிள்ளைகள் மட்டும் பெற்றவங்களை அநியாயமா ரோட்ல விடுவான், பெற்றவங்க பிள்ளைகளை கவனிக்கணுமா? அது இஸ்லாத்துல கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான், மனிததா அலைக்கும் ஃபஅதது அலைஹி பிமிஸ்லி மா ததா அலைக்கும். திருமறை குர்ஆனுடைய வசனம். உங்கள் மீது ஒருவர் வரம்பு மீறினால் அவர் மீது அதே அளவுக்கு நீங்கள் வரம்பு மீறிக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பெற்றவங்களை கவனிக்காம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம அநியாயம் பண்ணிட்டு அக்கிரம் பண்ணி கொண்டு இருந்தால் அந்த மாதிரி நேரங்கள்ல பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய சொத்துக்களை அவங்களுக்கு கொடுக்கணும், எழுதி வைக்கணும், அன்புகளை வழங்கணும் அப்படிங்கிற சட்டங்கள்லாம் என்ன கிடையாதுங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல நம்ம என்ன செய்யறோம், விட்டு கொடுக்கிறோம். சரி, நீ எனக்கு செய்ய வேண்டியது உன் காசு எனக்கு வேண்டாம், நான் உனக்கு செய்ய வேண்டியது செய்யறேன், என் காசு நீ அனுபவிச்சுட்டு போ அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், நம்ம புள்ளதானே அப்படின்னு நம்ம நினைச்சு என்ன செய்யறோம், நம்ம விட்டு கொடுத்தோமே. ஆனால் அவங்களை நம்ம பராமரிச்சு அவங்களை அரவணைச்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா அப்ப அதுக்குரிய நன்மைகள் கிடைக்கும். அது வந்து மிகப்பெரிய நன்மை. எந்த அளவுக்கு நன்மை, தப்பு செஞ்சவங்களை மன்னிச்சா எவ்வளவு பெரிய நன்மை அது. இதுபா பில்லத்தி ஹசன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நன்மையை கொண்டு தீமையை தடுப்பீராக. அப்படி நீ தீமை செஞ்சவங்க கூட நன்மை செஞ்சோம்னா இதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கன்னஹு வலியுன் ஹமீம். நீ யாருக்கு பகம விரோதியா இருக்கிறியோ அவனுக்கு நீ நன்மை செஞ்சா அவனுடைய உற்ற நண்பனாக மாறி விடுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப எதிரி கூட நண்பனா மாறிடுவாங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செய்யும் போது அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து நம்ம வாப்பாக்கு எவ்வளவு அநியாயம் பண்ணி இருக்கிறோம், அவர் நம்ம மேல எவ்வளவு பாசமா விட்டுருக்காரு என்று மறந்திருந்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும், நமக்கு என்ன ஒரு நன்மையா இருக்கும். அதனால அந்த அடிப்படையில் நம்ம மன்னிச்சவர்களை விடுவது சிறந்தது. தொடர்ந்து 3 கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. முதல் கேள்வி, உம்ரா செய்தவருக்கு ஹஜ் கடமையா? ஒரு ஆள் உம்ரா செஞ்சுட்டா அவருக்கு ஹஜ் கடமையாகுமா அப்படிங்கிறது கேள்வி. மார்க்கத்தில் இது அளவுகோல் கிடையாது. உம்ரா செஞ்சுட்டா உடனே ஹஜ் கடமையாயிரும் என்பதெல்லாம் அளவுகோல் கிடையாது. ஹஜ்ஜுக்கு என்ன அல்ல அளவுகோலை சொல்றான், ஒலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஹஜ் செய்வதற்கு யாருக்கு வசதிகள் இருக்கிறதோ சக்திகள் இருக்கிறதோ அவர் ஹஜ்ஜை செய்வது கடமை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஹஜ் செய்யறதுக்கு சக்தி இருக்கணும். இப்ப உம்ரா செஞ்சா ஹஜ் கடமையாங்கிறது வந்து கேள்வியே கிடையாது.
ஏன்னா சில பேர் உம்ரா செய்வாங்க, செஞ்சு ஹஜ் கடமை இல்லாம இருக்கும். எப்படி ஒரு ஆள் உம்ரா ஓசியில கூட்டி போவார், என்ன செய்வாரு, நான் உங்களை உம்ராவை கூட்டி போறேன் வாங்கன்னு கூட்டி போவார், ஓசியில கூட்டி போவார். நம்ம ஓசியில உம்ரா செய்வோம், தப்பு கிடையாது. இப்ப ஓசியில உம்ரா செஞ்சனால ஹஜ் கடமையாகுமா? ஹஜ் கடமையாகாது. இன்னும் ஹஜ்ஜை பொறுத்தவரை பொருளாதாரம் மட்டும் இந்த கணக்கு கிடையாது. பொருளாதாரம் இருக்கணும், உடல் சக்தியும் இருக்கணும். ஒரு ஆளுக்கு உம்ரா செய்யும் போது காசு நிறைய இருக்குது, உம்ரா செஞ்சுட்டு வந்துட்டார். அதுக்கு பின்னாடி ஹஜ் செய்ய நினைக்கிறாரு, ஆனா உடம்புல தெம்பு இல்லை, கால் உடைஞ்சு போச்சு, நடக்க முடியாம படுத்த படுக்கையில இருக்கிறார். இவருக்கு காசு இருக்கு, ஆனா உடம்புல தெம்பு இல்ல. இவருக்கு ஹஜ் கடமையா? இவருக்கு ஹஜ் கிடையாது. ஹஜ் யாருக்கு கடமையாகும்? பொருளாதார வசதி இருக்கணும், உடல் சக்தி இருக்கணும், எல்லாமே சேர்ந்து வந்தாதான் ஹஜ் கடமையாகும். யாருக்கு கடமையாகும்? ஒரு ஆள் உம்ரா செஞ்சுட்டார், அதுக்கு பின்னாடி அவர்கிட்ட என்ன இருக்குது? செல்வம் இருக்குது, உடல்ல வலிமை இருக்குதுன்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்? ஹஜ் செய்யணும். ஆக சக்தி இருக்கிறதா இல்லையா, இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும்? பார்த்து ஹஜ் கடமையாகுமா இல்லையாங்கிறத முடிவு செய்யணும். அடுத்த கேள்வி, பெண்களுக்கு தொழுகை நடத்தலாமா, அதற்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. பெண்கள் ஆண்களுக்கு நடத்தக்கூடாது, இது மார்க்க சட்டம். ஒரு ஆண் மற்ற ஆண்களுக்கு என்ன செய்யறாரு? இமாமா நின்று தொழுகை நடத்துறாங்கல்ல, இது மாதிரி பெண் என்ன செய்யக்கூடாது? ஆண்கள் கூட்டத்துக்கு இமாமாக நிக்க கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யுஃப்லிஹு கௌமுன் வல்லவ் அம்ரஹும் பி இம்ராத்தின், தன்னுடைய காரியத்துக்கு ஒரு பெண்ணை பொறுப்பாளியாக ஆக்கி கொண்ட ஒரு கூட்டம் வெற்றி பெறாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெண் என்ன செய்யக்கூடாது? ஆண்கள் தலைவராக பொறுப்பாளியாக முன்னாடி கொண்டு வந்து நிக்க கூடாது. பெண்களுக்கு யார் தான் பொறுப்பாளராக இருக்கணும்? ஆண்கள் தான் பொறுப்பாளராக இருக்கணும், தவிர ஆண்களுக்கு பெண்கள் பொறுப்பாளராக ஆக முடியாது. அப்படி ஆனா அது தோல்வியை தான் முடியும், அது நல்லதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது பொதுவான செய்தி, இமாமத்தை பத்தி பேசுற செய்தி இல்லாட்டினாலும் பொதுவா ஆண்கள் பெண்கள்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இமாமத்துங்கிறது ஒரு பொறுப்பு தான். மேல அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாயி, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இருந்தா யார் யாரை நிர்வகிக்கணும்? யார் யாருக்கு பொறுப்பாளி? ஆண்கள் தான் பெண்களுக்கு பொறுப்பாளி, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இமாமத் செய்யும் போது பெண்களை முன்னாடி வச்சோன்னு வைங்களேன், நம்மளை யார் வழி நடத்துறா? ஒரு பெண் வழி நடத்துகிறார், அவர் நம்மளை கைட் பண்றாரு, அவர் நமக்கு பொறுப்பாளரா நின்று என்ன செய்யறாரு? இமாமத் செய்யறாருன்னு வருது. அப்ப இதெல்லாம் இந்த ஆதாரங்கள் அடிப்படையில தப்பா போகுதுங்கிறதுனால ஆண்களுக்கு பெண் இமாமத் செய்யக்கூடாது. ஆனா எந்த காரணத்தால ஆண்களுக்கு பெண் இமாமத் செய்யக்கூடாதுன்னு சொன்னோமோ அந்த காரணம் பெண் பெண்ணுக்கு இமாமத் செய்யும் போது இல்ல. ஒரு பெண் பெண்ணுக்கு இமாமத் செய்யும் போது அதை மார்க்கம் தடை செய்யுதான்னு கேட்டா அதை மார்க்கம் தடை செய்யல. மார்க்கத்துடைய எந்த பொதுவான ஆதாரத்தின் அடிப்படையிலையும் அது தப்புன்னு சொல்லப்படல. பொதுவான செய்தி என்ன? உங்களில் குர்ஆனை நன்கு அறிந்தவர் உங்கள் இமாமத் செய்யட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில பெண்களுக்கு பெண்கள்ல யாராவது ஒரு ஆள் குர்ஆனை நன்கு ஓத தெரிஞ்சவரா இருந்தா அவர் முன்னின்று என்ன செய்யலாம்? தொழுகை நடத்தலாம். அது மார்க்கத்தில் தவறு கிடையாது. மூணாவது கேள்வி, பள்ளியில தொழ வைக்கக்கூடிய இமாம் இணை வைப்பாளராக இருக்கிறார். தொழ வைக்கக்கூடிய இமாம் எப்படி இருக்கிறாரு? இணை வைப்பாளராக இருக்கிறார். இந்த பள்ளியில பாங்கு சொல்றாங்க, இந்த பாங்குக்கு நம்ம பதில் சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவாக ஒரு விஷயத்தை விளங்கி கொண்டா இணை வைப்பாளர்களுக்கும் நமக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்கணும், எந்த வகையில அவங்களோட நம்ம டீலிங் வைக்கலாம் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதெல்லாம் நம்ம விளங்கிக்கிட்டோம்னா இது மாதிரியான நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வை காணலாம். அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? ஆரில் அல் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களை நீங்கள் புறக்கணியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மார்க்க அடிப்படையில் மூமின்களுக்கும் இணை வைப்பாளர்களுக்கும் மத்தியில் எந்த கனெக்ஷனும் இருக்கக்கூடாது, அவங்களை நீங்க மார்க்கத்துக்கு பொறுப்பாளியாக ஆக்கக்கூடாது அப்படின்னு நல்லா சொல்றான். ஏற்கனவே ஒரு சகோதரர் கூட கேள்வி கேட்டால் அந்த வசனத்தையும் சொன்ன நம்ம என்ன, இறை நம்பிக்கையாளர்கள் இறை மறுப்பாளர்களை என்ன செய்யக்கூடாது? தலைவர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நல்லா சொல்றான்.
பள்ளிவாசல் பொறுப்பை பத்தி சொல்லும் போது மாகாணலில் முஷ்ரிக்கீன யாமுரு மசாஜித் அல்லாஹ், இணை வைப்பாளர்கள் அல்லாவின் ஆலயங்களை நிர்வகிக்க அருகதையற்றவர்கள், அவங்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பள்ளி பொறுப்புங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, இன்னைக்குதான் நம்ம என்ன செய்யறோம், மோட்டர் சுவிட்ச் போடுறது, பள்ளிவாசலை கூட்டுறது, கழுவி விடுறது, இந்த மாதிரியான நவீன காலத்துல பொறுப்புகள் கூடி போச்சு, பள்ளியுடைய பொறுப்புகள். ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளி பொறுப்புனா என்ன, ரெண்டு பொறுப்பு தான், தொலை வைக்கிறது, பாங்கு சொல்றது, இந்த 2 பொறுப்பு தான் இருந்துச்சு. அப்ப அந்த நேரத்துல பள்ளிவாசலுக்கு இவங்களை இணை வைக்கக்கூடியவர்களை தலைவரை ஆக்கக்கூடாதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், பள்ளிவாசல்ல இணை வைப்பவர்கள் தொலை வைக்க கூடாது, பள்ளிவாசல்ல இணை வைப்பவர்கள் பாங்கு சொல்லக்கூடாது. பாங்குங்கிறது சாதாரண விஷயம், அது சிறப்புச்சுன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்துவலுன் நாசி அனாகன், மறுமை நாள்ல கழுத்து நீண்டவர்களாக இருப்பார்கள். யாரு பாங்கு சொல்றாங்க இந்த உலகத்துல, அவங்க மறுமையில கழுத்து நீண்டவர்களா இருப்பாங்க. கழுத்து நீண்டவர்கள் தான் ஒட்டகச்சிங்க மாதிரி நீண்டு இருக்கும்னு கிடையாது, அந்தஸ்து அந்த அளவுக்கு என்ன செய்ய அவங்களுக்கு உயர்ந்து இருக்கும் சொன்னாங்க. அவ்வளவு ஒரு கண்ணியமிக்க சிறப்புக்குரிய பொறுப்பு தான் முஅத்தின் பொறுப்புங்கிறது. இன்னும் அந்த முஅத்தின் பொறுப்புங்கிறது என்ன, அவர் தொழுகைக்கு அழைப்பார், வெற்றியின் பக்கம் வான்னு கூப்பிடுவார். அவருக்கு நம்ம சொல்றோம் நான் வெற்றியின் பக்கம் வர்றேன், தொழுகைக்கு வர்றேன்னு சொல்றோம். அவர் சிறுக்கு செஞ்சுட்டு நரகவாசியா இருந்தா அவருக்கு வெற்றியின் பக்கம் அழைக்க தகுதி இருக்குதா சொல்லுங்க? அவரு முஸ்ரிக்கா இருக்காரு, வாங்கி சொல்லக்கூட முஸ்ரிக்கா இருக்காரு, வெற்றியின் பக்கம் வான்னு சொன்னா அவருக்கு முதல் இது தகுதி இருக்குதா? தகுதியே கிடையாது. அப்ப இணை வைக்கக்கூடிய ஒரு இமாம் தொலை வச்சா நம்ம என்ன சொல்றோம், அவரை பின்பற்றி தொழக்கூடாது. ஏன்? மார்க் அடிப்படையில் அவங்க தலைவரா இருக்கக்கூடாது, அவங்களோட நீங்க டீலிங் வைக்க கூடாது, நல்லா சொல்லி இருக்கிறான். அதே சட்டம் தான் பாங்கு சொல்லக்கூடியவருக்கு வரும். அதனால பாங்கு சொல்லக்கூடியவங்க இணை வைக்கக்கூடியவங்களாக அந்த பள்ளியில பள்ளி நிர்வாக இணை வைப்பை முன்னின்று நடத்தக்கூடிய பள்ளியாக இருந்தால் அப்ப அவங்க சொல்லக்கூடிய பாங்குன்னு பொருட்படுத்தக்கூடாது, அது பாங்கே கிடையாது, அதுக்கு பாங்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்நிய ஆண்கள் தண்ணீர் கேட்டால் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்நிய ஆண்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் என்ன ஒரு உதவி கேட்கிறாங்கன்னு சொன்னா மார்க்க வரம்புகளை மீறாமல் அவங்களுக்கு உதவி செய்வது தப்பு கிடையாது. அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான், தாவனு அலல் பிர்ரி வ தக்வா, நன்மையான காரியங்களில் இறைச்சத்துக்குரிய காரியங்களில் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள். வலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான், தீமையான பாவமான காரியங்கள்ல ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவி பண்ணாதீங்க அப்படின்னு செய்யறான் அல்லாஹ் சொல்றான். இப்போ ஒரு ஆளுக்கு அந்நிய ஆள் வர்றார், அவர் தண்ணி கேட்கிறார், கொடுக்கலாம்னா கொடுக்கலாம். ஆனா இஸ்லாமிய மரபு என்ன, அந்நிய ஆள் வரும்போது இஸ்லாம் சில ஒழுங்குமுறைகளை சொல்லுது. என்ன, பெண்கள் அந்நிய ஆளுக்கு முன்னால் பர்தாவை கடைபிடிக்கணும். பர்தானா என்ன, முகம் 2 முன்கைகள், அது மாதிரி இந்த கணுக்காலுக்கு கீழ் உள்ள பாதம் முகம் முன்கைகள், இந்த 3 பாகங்களை தவிர மற்ற எல்லா பாகங்களையும் அந்நிய ஆண்களிலிருந்து மறைக்க வேண்டும் என்று என்ன செய்கிறது இஸ்லாம் சொல்லுகிறது. இதுதான் பர்தாங்கிறது. அப்ப அந்நியான் தண்ணி கேட்கிறான்னு சொல்லிட்டு பர்தா இல்லாம வந்து நிக்க கூடாது, அது மார்க்கத்துக்கு வரம்பு மீறிய செயல். பர்தாவெல்லாம் இருக்குது, மார்க்கத்துல தப்பு இல்லை, பர்தாவை கடைபிடிச்சிருக்கோம், அந்த மாதிரி நேரங்களில் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தோம்னா என்ன கிடையாது, தவறு கிடையாது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி அந்நிய ஆண்களோடு தனிச்சு இருக்க கூடாது அப்படி என்ன செய்யுது மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப அந்நிய ஆண்கள் இருக்கிறாங்க தண்ணி கேட்கிறாங்கன்னு சொன்னா அவங்களை என்ன வீட்டுல உட்கார வச்சு தண்ணி கொடுக்குற இந்த மாதிரி தனிச்சு இருக்கக்கூடிய சூழல் வந்துடக்கூடாது, அதை நம்ம பார்க்கணும். வேற என்ன, அந்நிய ஆண்களோட குலைந்து பேசக்கூடாது அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வலா தஹ்லான பில் கௌலி, நீங்கள் குலைந்து பேசாதீர்கள். பெண்களே, நீங்கள் ஆண்களிடத்துல குலைந்து பேசாதீங்க, ஏன்னா கெட்ட எண்ணம் உள்ளவன் என்ன செய்வான், தப்பான எண்ணமெல்லாம் உள்ளத்துல வந்துடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த மாதிரி தண்ணி கொடுக்குறவங்கள பேச்சு வர்றது இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, தவிர்த்துக்கணும். சிறந்தது என்ன, இந்த மாதிரி அந்நிய ஆண்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு வீட்டுல ஏதாவது ஆண்கள் வேற யாராவது வயதானவங்க இந்த மாதிரி சிறுவர் சிறுமியர்கள் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பார்களே, ஆனால் அவங்ககிட்ட நம்ம தண்ணி கொடுக்க சொல்றதுதான் பேணுதலான நல்ல வழிமுறை. வேற எதுவும் வழி இல்லை, வேற யாருமே இல்ல, தண்ணி கேட்கிறாங்க, அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த ஒழுங்குமுறைகளை பேணி அவங்களுக்கு நம்ம தண்ணி கொடுத்தோம்னா அது மார்க்கத்தில் தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போர்க்களத்துல நபித்தோழியர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அந்நிய ஆண்களுக்கு தண்ணி கொடுத்திருக்கிறாங்க.
போர்ல வந்து எதிரிகளால தாக்கப்பட்டு கீழே விழுவாங்கல்ல முஸ்லிம்கள், அப்ப நோய்வாய்ப்பட்டு கிடப்பாங்க. அப்ப நபி தோழர்கள் என்ன செய்வாங்க, அந்த நோயாளி அந்த தாக்கப்பட்டவர்கள் எல்லாம் கீழே கிடக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு மருத்துவம் பண்ணி அவங்களுக்கு தண்ணி கொடுத்த உதவிகளை எல்லாம் செஞ்சாங்கன்னு நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ்கள்ல பாக்குறோம். அதனால இந்த மாதிரியான உதவிகளை வரம்புகளை மீறாம செய்யலாம், தப்பு கிடையாது. அந்நியான ஒரு விஷயத்தை விளக்க வேண்டி இருக்கு. அந்நியான மாட்டு மதத்தில் உள்ளவங்க அந்நியான், முஸ்லிம்கள் சொன்னா அவங்க அந்நியான் இல்ல, அவர் நம்மாளு அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய பர்தா இல்லாம முஸ்லிம்கள் சொன்னா பர்தா இல்லாம வர்றது, இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்குது. இது சரியானு கேட்கிறாங்க. அந்நியான விளக்கம் என்ன, முஸ்லிம் இல்லங்கிறதெல்லாம் பார்க்க கூடாது. அதெல்லாம் அந்நியானுக்கு அளவுகளே கிடையாது. அந்நியானுக்கு என்னன்னா திருமணம் முடிக்க தகாத உறவினர்கள் தான் நெருக்கமான உறவினர்கள். இரத்த பந்த உறவு இருக்கும்ல, இரத்த பந்த உறவுனால திருமணத்துக்கு தடை செய்யப்பட்ட உறவினர்கள் இருப்பாங்க. அண்ணனை திருமணம் செய்யக்கூடாது இல்லையா, இரத்த பந்த உறவினர். அது மாதிரி மாமாவை திருமணம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி திருமணம் முடிக்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட மகரமான ஆட்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் முன்னாடிதான் என்ன செய்ய, பர்தா இல்லாம அவங்க வந்து நமக்கு அந்நியான் இல்ல என்ற அடிப்படையில் எடுத்துக்கலாம். ஆனா யார நம்ம திருமணம் செய்ய அனுமதி இருக்குதோ மார்க்கத்துல, யார் உட்பட கணவனின் உறவினர்கள் இருக்காங்க, கொழுந்தன் இருக்கிறாரு, அவங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அந்நியான்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பெண்களை பார்த்து சொன்னாங்க, ஈயாக்கும் வத்துஹூல் அலன் நிஸா, ஆண்களுக்கு சொன்னாங்க, ஆண்களே பெண்கள் இருக்கக்கூடிய சபையில் நீங்கள் வராதீர்கள், பெண்கள் இருக்கக்கூடிய சபைக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நபித்தோழர் கேட்கிறாங்க, அல் ஹமு யா ரசூலுல்லாஹ், கணவனின் உறவினர்கள் பெண்கள் சபைக்கு போய்க்கலாமா? கணவனுடைய அண்ணன் தம்பி, கணவனுடைய மாமா மச்சான், இவங்கெல்லாம் அந்த கணவனுடைய மனைவி இடத்துல வரலாமா, வந்து சகஜமா பேசிட்டு போகலாமான்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹமு அல் மௌத்து, கணவனின் உறவினர்கள் தான் மரணம், மரணத்துக்கு நிகரானவர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன, கணவனுடைய அண்ணன் தம்பி கொழுந்தனார் சொன்னா அண்ணன் தம்பி மாதிரி நினைச்சுக்கிறாங்க. கொழுந்தனோட ஒன்னா போறது, தனியா இருக்கிறது, கொழுந்தனோட தனியா பேசுறது பழகுறது, கொழுந்தனோட பைக்ல தனியா போறது, இதெல்லாம் இருக்குது மார்க்கத்தில் தப்பு, மார்க்கத்துல கூடாது. அது மாதிரி சாச்சா மகன், சின்ன பாப்பா பெரிய பாப்பா பிள்ளைங்க, இவங்களாம் யாரு, அந்நிய ஆட்கள். இவங்களாம் உறவா இருந்தாலும் திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள், இவங்களாம் அந்நிய ஆட்கள். இவங்ககிட்ட நம்ம பர்தாவை கடைபிடிக்கணும். யாரு சாச்சா பிள்ளையா இருந்தாலும் சாட்சி பிள்ளையா இருந்தாலும், அவங்க மாமி மகனா இருந்தாலும் மாமி மகளா இருந்தாலும் அவங்களாம் அந்நிய ஆட்கள் தான் என்று மார்க்கம் சொல்லும் போது அப்புறம் என்ன முஸ்லிம்? இதான் அளவுகோல். ஜனாசாவை குளிக்க வைக்கும் போது வெந்நீர்ல தான் குளிக்க வைக்கணுமா, பச்சை தண்ணியில குளிக்க வைக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. யார் இப்படி கட்டுப்பாடு போட்டா? நான் அல்லாஹ் நமக்கு இந்த மாதிரி கட்டுப்பாடு போட்டிருக்கானா? ஜனாதாவுக்கு வந்து வெந்நீர்ல தான் குளிக்க, அது என்ன உயிரோட இருந்தா சொல்லலாம், சுடு தண்ணியில குளிக்க வச்சா ஜலதோஷம் பிடிக்காது, பச்சை தண்ணியில குளிக்க வச்சா சளி பிடிச்சுக்கணும்னு சொல்லலாம். அதான் மௌத்தா போச்சு, அதுக்கு என்ன வெந்நீர்? இதெல்லாம் மார்க்கத்துல இல்லவே இல்லை இப்படி ஒரு கட்டுப்பாடு. எந்த தண்ணியில வேணா குளிக்க வைக்கலாம். வெந்நீருங்கிறது வீண் செலவு தான், அதுக்குன்னு தனியா அடுப்பு பத்த வச்சுக்கிட்டு நம்ம வேலை பண்ணிக்கிட்டு கேஸும் என்ன செய்யும், வீணாகும். அதனால அது வீண் விரயமே தவிர பச்சை தண்ணில தான் குளிக்க வைக்கணும். மாற்று மதத்தினர் பண்டிகை நாட்களில் கொடுக்கும் பொருட்களை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. மாற்று மதத்தினர்கள் பண்டிகை, தீபாவளி பண்டிகை வருது, பொங்கல் பண்டிகை வருது, ஆயுத பூஜை வருது, இந்த மாதிரி பண்டிகைகள்ல பலகாரம் முஸ்லிம்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பலகாரங்களை சாப்பிடலாமான்னு கேட்கிறாங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருக்கிறோம் விரிவா. என்ன விளக்கம்? பிறந்த நாள் கேக்கு சாப்பிடலாமாங்கிற கேள்விக்கு நம்ம விளக்கம் கொடுத்தோம். அதாவது பூஜிக்கப்பட்ட பொருளா இருந்தா சாப்பிடக்கூடாது. அப்ப உங்களுக்கு மாற்று மதத்தினர்கள் பண்டிகை தினத்துல உங்களுக்கு பலகாரம் கொடுக்குறாங்க, நீங்க கேட்கணும், இது சாமிக்கு படையல் செய்யப்பட்ட பொருளா நீங்க கேட்கணும். உங்களுக்கு படையல் செய்யப்பட்ட பொருள்னு சொல்றாங்க வைங்களேன், அப்ப நீங்க அதை சாப்பிடக்கூடாது. இல்ல படையல் செய்யப்பட்ட பொருள் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க சாப்பிடலாம். அவங்க நீங்க விளக்கம் கேட்கணும் இந்த பொருள். ஏன்னா பண்டிகை நாட்கள்ல உங்களுக்கு சாமிக்கு என்ன செய்வாங்க, படையல் செய்வாங்க. சில நேரங்களில் விளக்க அவங்க எந்த ஒரு விளக்கமும் சொல்லாம சும்மா வந்து கொடுத்துட்டு போயிருவாங்க. நல்ல வேலைக்கு ஒண்ணுமே சொல்லல, படையல் பண்ணணும்னு சொல்லல, படையல் பண்ணணும்னு எதுவுமே சொல்லல, வச்சு அடிச்சு இழுத்துருவோம் அப்படி என்ன செய்யக்கூடாது, இழுத்து வச்சு சாப்பிட கூடாது. அவங்க வந்து ரெண்டும் செய்வாங்க. பண்டிகை நாட்கள் கொடுக்குறாங்கன்னா படையல் பண்ணியும் தருவாங்க, படையல் பண்ணாமலும் தருவாங்க. அப்ப நம்ம கடமை என்ன, கேட்கணும், படையல் பண்ணிருக்கிறீங்களா பண்ணலையா,
படையல் பண்ணிருக்குன்னு சொன்னா இதை நாங்க சாப்பிட மாட்டோம், எங்க மார்க்கு தடை செய்யப்பட்டிருக்கு, படையல் பண்ணாத பொருளை வேணா கொடுங்க நாங்க சாப்பிடுறோம் என்ன செய்யணும், அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யணும் சொல்லணுமே தவிர படையல் பண்ண பொருள் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அடுத்த கேள்வி, பெண்கள் வீட்டுல தொழும்போது பாங்கு சொல்லி தொழலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. பாங்கு சொல்லி தொழுகணும். தொழுகை கடமையான தொழுகை, உபரியான தொழுகைக்கு பாங்கு இக்காமத்து வேண்டியது இல்லை. கடமையான தொழுகையா இருந்தா அவங்க பாங்கு சொல்லி இக்காம சொல்லணும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு அடியான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாலைவனத்துல ஒரு மனுஷன் யாருமே இல்ல, ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு தன்னந்தனியா இருக்கிறான். அந்த இடத்துல அவன் பாங்கு சொல்லி இக்காம சொல்லி சொல்லுகிறான். இதை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான், சந்தோஷப்படுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எங்க அந்த அடியான் பாங்கு சொல்றாரு? ஆளை இல்லாத இடத்துல, ஆளே கிடையாது, அந்த மாதிரி இடத்துல பாங்கு சொல்றாரு, இக்காம சொல்றாரு, அல்லாஹ் என்ன செய்யறான், சந்தோஷப்படுறான்னு சொல்றாங்க. அப்ப ஆளை இல்லாம என்ன செய்யலாம், பாங்கு சொல்லலாம். அல்லாஹ் சந்தோஷப்படுறான், மகிழ்ச்சி அடைகிறான். இது யாருக்குரிய சிறப்பு? ஆண்களுக்கு மட்டுமே இந்த சிறப்பு இருக்குது. ஆண்களுக்கு இந்த சிறப்பு இருக்க மாதிரி பெண்களுக்கு இருக்குது. பெண்களும் இக்காம சொல்லி பாங்கு சொல்லி தொழுதாங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஆச்சரிய சந்தோஷப்படுவான், அந்த பெண்களுக்குரிய நன்மைகளை கொடுப்பான். அதனால நீங்க வீட்டுல பாங்கு சொல்லிக்கோங்க. பாங்குங்கிறது மைக்கு வச்சு சத்தம் போட்டு தான் சொல்லணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு நீங்க மட்டும் சொல்ல போறீங்களா, உங்களுக்கு மட்டும் விளங்குற மாதிரி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்க உங்களுக்கு மட்டும் விளங்குற மாதிரி நீங்க சொல்லிக் கொண்டாலும் அதுவும் பாங்கு தான். சொல்லி நீங்க சொல்லுங்க, அது உங்களுக்கு நன்மையானது. நம்ம சமுதாயத்து பெண்கள் மாற்று மத சகோதரர்களோட பஸ்ஸில், பீச்சில், பார்க்கில் எங்க பார்த்தாலும் நிக்கிறாங்க. நாங்க என்ன செஞ்சோம், 2-3 நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்தோம், ஆய்வு செஞ்சோம், சில பேரை போய் பிடிச்சோம். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நம்ம தௌஹீ சகோதரர்களே இதுல நீங்க ஆய்வு செய்யாதீங்க, இதுல நீங்க ஃபுல்லா நுழைஞ்சு எதையும் போய் ஆராய்ச்சி பண்ண வேணாம், இதை விட்டுருங்க, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, அவங்க அல்லாஹ் பார்த்துப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பஸ்ல போகும்பொழுது நம்ம பாக்குறோம், அந்த மாதிரி பீச்சில் பாக்குறோம். இதுக்கு என்ன ஒரு முடிவுன்னு சொல்லுங்க. இன்றைய நவீன காலத்துல பெருகி வரக்கூடிய தீமையாகவும் இருக்குது. என்னன்னா, இன்றைக்கு நிறைய பெண்கள், நம்ம சமுதாயத்தை சார்ந்த பெண்களை, சில பெண்கள் மாற்று மதத்தினோடு சேர்ந்து கொண்டு அங்கங்க சில இடங்கள்ல எல்லாம் சுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தவறு. இதை நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இதை நம்ம கண்ணால பார்த்தோம் சொன்னா நேரடியாகவே அந்த பெண்ணிடத்துல போய் இதெல்லாம் செய்யாதீங்க தப்பு என்று நம்ம நேரடியாக என்ன செய்யலாம், சொல்லலாம். அல்லது அந்த பெண்ணை நம்ம என்ன செய்யலாம், அந்த 2 பேரும் தவறுதானே செய்யறாங்க, மாற்று மதத்தோட போறதுங்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. இந்த காரியத்தை முஸ்லீமோட செஞ்சாலே தப்பு தான். ஒரு பெண்ணு ஒரு அந்நியனோட கல்யாணம் ஆகாம முஸ்லீமோட சேர்ந்து செஞ்சாலே தப்பு தான். லவ் பண்றதுதான் முஸ்லீமோட சேர்ந்து செஞ்சாலே தப்புங்கிறப்போ மாற்று மதத்துல இருக்கு, இணைப்பு கொள்கையில இருக்கிறாரு. இணைப்பு கொள்கையில உள்ள ஒரு ஆளோட இந்த மாதிரி பழக்க வைக்கிறது எங்க போய் விடுவோம்? முஸ்லீமா உள்ள ஒரு பெண்ணு காபிரா போயிருவா. முஸ்லீமா உள்ள பொண்ணு என்ன செய்வா, காபிரா போயிருவா. பெத்தவங்க இதுக்குதான் வளர்த்தாங்களா? இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வளர்த்து காபிரா ஆக்குறதுக்கு தான் வளர்த்தாங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அப்ப இந்த மாதிரி நேரங்களில் நீங்க என்ன செய்யணும், நம்ம வேலை என்ன அப்படின்னு ஓடிடக்கூடாது, அது தப்பு. நம்ம என்ன வேலை, நம்மளா பார்க்காதீங்க, ஆய்வு செய்யாதீங்கன்னு விடக்கூடாது. இதே இது நம்ம வீட்டுக்குள்ள இப்படி இருந்தா ஆய்வு செய்ய வேண்டாம், நம்ம ஒதுங்கிடுவோமா? நம்ம வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சா என்ன செய்வோம், நம்ம அந்த தப்பை தடுத்து நிறுத்துவோம், உரிய நடவடிக்கை எடுப்போம். அதே மாதிரிதான் நம்ம என்ன செய்யணும், யார் பெற்ற பிள்ளைய இந்த மாதிரி தப்பான வழியில போகுதுன்னு சொல்லி கவலைப்பட்டு என்ன செய்யணும், அந்த பெண்ணை என்ன செய்யணும், நம்ம ஜமாத்துன்னு சொன்னா அந்த 2 பேரையும் கையும் களவுமாக பிடித்து அந்த பெண்ணுக்கு உரிய பொறுப்பாளர்கள் என்ன செய்யணும், நம்ம போன் பண்ணி இந்த மாதிரி உங்க பெண்ணு தவறு செய்யுது, அதை நீங்க வாங்கன்னு சொல்லி என்ன செய்யணும், அதை பெற்றோருடைய கையில ஒப்படைக்கணும். ஒப்படைத்து அவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம அறிவுறுத்தணும். அறிவுறுத்தி என்ன செய்யலாம், நாட்டுடைய சட்டத்துக்கு மாற்றம் இல்லாத வகையில இந்த தீமையை நம்ம என்ன செய்யலாம், களையலாம். இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா, நம்ம சமுதாய மக்கள் தான் விழிப்புணர்வோட இருக்கணும், பெண்கள் தான் அதிக விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த தீமை அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. குஃபுருக்கு போது சாதாரண காரியமா? யார் இந்த தீமையில அதிகம் ஈடுபடுறாங்கன்னு சொன்னா, படிக்கக்கூடிய கல்லூரி மாணவிகள் தான் அதிகம் ஈடுபடுறாங்க, படிக்காதவங்க ஈடுபடுறதே இல்லை. ஏன்? நம்ம நாட்டு கல்வி நடப்பு அப்படி இருக்குது. கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் பழகக்கூடிய வகையில கல்லூரியை வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கல்லூரிகள்ல முதல்ல நம்ம பெண்களை போய் சேர்க்கவே கூடாது. கல்வி தேவைதான், அது நம்ம போதுமான அளவுக்கு படிச்சுக்கலாம்.
கல்வி தேவையா கற்பு தேவையான்னு வருது. இந்த ரெண்டுல எதை தேர்வு செய்வீங்க? இன்னைக்கு நாட்டு நடப்பு அப்படிதான் இருக்கு. கல்வி கல்லூரிகள்ல பெண்கள் படிக்க போறாங்கன்னா கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. சில பெண்கள் கட்டுப்பாடோடு நடப்பாங்க. ஆனா அங்க உள்ள சூழலின் காரணத்தால தப்பான வழிக்கு போயிருவாங்க. ஏன்னா சூழல் தீமையான சூழல் இருக்குது. அப்ப இந்த மாதிரி நேரங்கள் என்ன செய்யணும்? கல்வியா கற்பான்னு வரும்போது நமக்கு ஒழுக்கம் தான் முக்கியம், நம்ம பிள்ளைக்கு மார்க் தான் முக்கியம். நாளைக்கு தப்பான வழியை போய் எவனோட ஓடி போயிருச்சுன்னு சொன்னா காபிரா போய் மரணிக்கக்கூடிய மறுமை வாழ்க்கை பாலா போயிருந்து சொல்லி நம்ம முஸ்லீம் சமுதாய மக்கள் தான் என்ன செய்யணும்? கல்லூரிகளை சேர்க்கிறாங்கன்னா ஒண்ணு பெண்கள் மட்டும் தங்கி படுக்கக்கூடிய பாதுகாப்பான சேஃப்டியான கல்லூரிகளை படிக்கணும், சேர்க்கணும். ஆண்களும் பெண்களும் சந்திக்கக்கூடிய கல்லூரிகள் செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. அப்ப இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை நம்ம பேணி நம்ம வளர்த்தோம் சொன்னா அதே மார்க்க சிந்தனைகளை வளர்த்து அல்லாவுடைய இறைச்சத்தை ஊட்டி ஒழுக்கத்தை சொல்லி ஏன் உள்ள தப்பு செய்யாதுன்னு சொன்னா தப்பு செஞ்சு நிக்கத்தான் செய்யும். நிறைய பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னா, உன் பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லுப்பா, இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பற்ற ஒரு இடத்துல போய் உன் பிள்ளைய ஹாஸ்டல்ல போய் சேர்த்து விட்டுருக்கியே, உன் கண்காணிப்பு இருக்குதா, உன் பிள்ளைக்கு போன் வாங்கி கொடுத்துருக்கிறியே, அது யார்கிட்ட பேசுறது உனக்கு தெரியுமா? அப்பெல்லாம் நம்ம கேட்டா ஏன் புள்ள தப்பு செய்யாது அப்படின்னு சொல்லுவான். இப்படி சொல்றவன் புள்ளதான் ஓடுது. யாராரு இப்படி சொல்றானோ ஏன் புள்ள தப்பு செய்யாது, ஏன் புள்ள தப்பு செய்யாதுன்னு சொல்றானோ அவன் பிள்ளையதான் இந்த மாதிரியான தப்பான காரியத்தில் ஈடுபட்டு கடைசி நாசத்துல வந்து அப்புறம் இப்படி செஞ்சுட்டேன்னா தலையில அடிக்கிறது. பிள்ளைகள் பார்க்கணும், செய்த ஆட்டு வேணா விளையாடுவான். நம்மளும் கெட்ட சூழல் வந்துச்சுன்னு சொன்னா நம்மளும் வழிகடலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிள்ளை தப்பு செய்யாம பார்க்க கூடாது. தப்பு யாரு பிள்ளை வேணா செய்யும், அந்த சூழல் இல்லாம நம்ம பிள்ளைக்கு பாதுகாப்பான சூழல் இருக்குதா என்பதை எல்லாம் பார்த்துதான் பெற்றவங்க என்ன செய்யணும்? பிள்ளைகளை வெளியே அனுப்புறது, போக வர்றது, அதுல கண்காணிக்கிறதெல்லாம் இருக்கணும். பிள்ளை ஒழுங்கா நடக்குதா? போன் எதுக்கு? படிக்கிற பிள்ளைக்கு போன் எதுக்கு? அந்த காலத்துல போன் இல்லாம இல்லையா? இந்த போன் மூலம் நிறைய தவறுகள் ஏற்படுறத பாக்குறோம். ஆக இதுக்கு ஒரே வழி என்னன்னு சொன்னா சமுதாய விழிப்புணர்வா இருக்கணும். அதான் ஒரே வழி. மார்க்கத்துல நம்ம கடமைகள்லாம் புரிஞ்சோம்னா இறைச்சத்தோடு இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இந்த மாதிரி எதுவும் தப்பு நடந்ததை நம்ம பார்த்தோம் சொன்னா உடனே என்ன செய்யலாம்? சம்பந்தப்பட்டவர்களை கையங்களவுமாக பிடிச்சு நம்ம என்ன செய்யலாம்? பெற்றோர்களுக்கு தெரிவிக்கலாம். இந்த கேள்வியோட தொடர்ச்சி, மாற்று மத சகோதரர்கள் நம்ம பெண்களை பார்க்கிறாங்க அப்படின்னு சகோதரர் சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, நம்ம பசங்களும் மாற்று மத சகோதரர்களை பாக்குறாங்க, நம்ம சகோதரர்கள் நம்ம பெண்களையும் பாக்குறாங்க. நம்ம பசங்க செய்யற தப்பினால தான் நம்ம சகோதரர்களும் சரி சகோதரிகளும் சரி தவறான வழிக்கு தள்ளப்படுறாங்க. தப்பு யாரு செஞ்சாலும் தப்புதான். மாற்று மதத்துல சாராயம் குடிச்சா ஹராமு, ஒரு முஸ்லீம் சாராயம் குடிச்சா ஹலாலு, அது இஸ்லாத்துல கிடையாது. விபச்சாரம் செய்து மாற்று மதத்துல தான் ஹராமு, முஸ்லீம் நல்லா விபச்சாரம் பண்ணிக்கோ, இப்படி அல்லாஹ் சொல்லவே இல்லை. விபச்சாரம் யாரு செஞ்சாலும் அவனுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை உண்டு. அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான். தப்புக்குத்தான் அல்லாஹ் எச்சரிக்கை பண்றாங்க தவிர தண்டனையை தவிர ஆளை பார்த்து என்ன செய்ய மாட்டான். அல்லாஹ் தண்டனையில வித்தியாசப்படுறது கிடையாது. ஆனா மாற்று மதத்தை தப்பா நடக்கிறாங்க, தப்பா நடக்கிறாங்க, அதையும் கண்டிப்போம். முஸ்லீமா இருந்து தப்பு செய்யற அதுவும் தப்பு தான். இதுவும் கூடாது அதுவும் கூடாது, ரெண்டுமே தப்பு தான். அது கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, ஒரு பெண்மணி கணவனுடன் வாழ விருப்பம் இல்லாம குலா பண்ணிடுறாங்க. குலானா பெண் செய்யக்கூடிய விவாகரத்து. ஆண் விவாகரத்து செஞ்சா அதுக்கு பேர் தலாக்கு. பெண் எனக்கு வேண்டாம் என்று கணவனை நிராகரித்தால் அதுக்கு பேர் குலா. ஒரு பெண்மணி இந்த மாதிரி குலா விட்டுறாங்க, கணவன் வேண்டான்னு புறக்கணிச்சிடறாங்க. ஆனா அந்த கணவன் என்ன செய்யறாரு? கையெழுத்து போட்டு கொடுக்கணும்ல, இனிமே நான் உனக்கு கணவன் கிடையாது, நம்ம இருவருக்கும் உள்ள உறவு முறிகிறது அப்படின்னு அவர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஆனா அவர் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். 2 வருஷம் ஆச்சு. இப்ப இந்த பெண்மணி உணர் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை நீங்க முறையா குலா வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னா கணவன் கையெழுத்து போட்டா என்ன போடாட்டினா என்ன, அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன செய்யணும்? குலாங்கிறது என்னமோ நம்ம தனியா நான் உன்ன ஆண் விருப்பப்படி ஒரு பெண்ணை நீ தலாக் அப்படின்னு சொன்னா தலாக் ஆயிராது. ஒரு பெண்ணு ஆணை பார்த்து உனக்கு நான் குலா விடுறேன்னு சொன்னா உடனே குலா வராது. அதுக்காக நிறைய ரூல்கள் இருக்குது. சாட்சியாளர்களை வைக்கணும், ஜமாத்தார்கள் முன்னில என்ன செய்யணும்? ஆண் பெண் 2 பேரும் கூடி இந்த மாதிரி மனமுறிவு உங்களுக்கு நடக்க போகுதுன்னு என்ன செய்யணும்? இன்ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் அதெல்லாம் நடக்கும். இப்ப நீங்க குலா விடுறீங்கன்னு சொன்னா எப்படி விடணும்? நீங்க ஜமாத்துல போய், நீங்க தனியா போட முடியாது, ஜமாத்துல போய் முறையிடணும். ஜமாத்தார் என்ன செய்வாங்க? உங்க சார்பில் போய் என்ன செய்வாங்க? உங்க கணவன் அழைச்சு, இந்த பாரப்பா
இந்த பெண்ணு உங்க கூட வாழ மாட்டேங்குதுன்னு சொல்லுது, விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுது, அதனால உங்க 2 பேருக்கு மனமுறிவு ஏற்படுது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு இனிமே இவர் கணவர் இல்லைன்னு கையெழுத்து வாங்கி கொடுப்பாங்க. இது ஜமாத்தார்கள் செய்வாங்க. நீங்க ஜமாத் ரீதியில போனாதான் அவர்கிட்ட நீங்க கையெழுத்து வாங்க முடியும். ஒரு பேச்சுக்கு ஜமாத் ரீதியிலே போறீங்க, அவர் அடங்க மாட்டேங்கிறாரு, ஜமாத்து கட்டுப்படாம என்ன செய்யறாரு, கையெழுத்து போடாம ஊரை விட்டு ஓடிட்டாருன்னு வைங்களேன், ஊரை விட்டு என்ன கையெழுத்து போடாம ஓடிட்டாரு, அப்ப நமக்கு என்ன குலா நிகழாமையா போகும்? ஜமாத்தார்கள் என்ன செய்வாங்க, அவங்க முடிவு செய்வாங்க, இந்த பெண்ணுக்கும் இவருக்கும் எந்த உறவும் இல்லை, இந்த பெண்ணுக்கு ஒரு கணவருங்கிற உறவு இதோட முடியுது, இனி இந்த பெண் விருப்பம் போல் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று உங்களுக்கு ஜமாத்தார்கள் அங்கீகாரம் கொடுப்பாங்க. அவர் கணவருங்கிற தகுதி இழந்துருவார். அவர் கையெழுத்து போட்டாதான் தகுதி இழப்பாருங்கிறது கிடையாது. ஆண் விரும்புறாரோ விரும்பலையோ ஜமாத்தார் சொன்னா கட்டுப்படணும். கட்டுப்படாம போறாரா மனமுறிவு ஏற்பட்டுரும். நீங்க என்ன செய்யலாம், அவர் கையெழுத்து போடாட்டாலும் பரவாயில்லை, நீங்க ஜமாத்தார முன்னில வச்சு சாட்சிகளை முன்னில வச்சு முறையான அடிப்படையில் குலா வாங்கினீங்கன்னா அதற்கு முன்னாடி நீங்க என்ன செய்யலாம், தாராளமாக மறுமணம் செய்து கொள்ளலாம். 2 வருஷம் ஆகுதுலாம் பார்க்க வேண்டியதில்லை. குலா முடிஞ்சு முறையான குலா வாங்கி அதுக்கப்புறம் 1 மாதவிடாய் காலம் நீங்க இதா இருந்துட்டாலே மறுமணம் செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பெருநாளும் பிறை பார்த்து தான் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இதை பத்தி நீங்க விளக்குங்க அப்படிங்கிறாங்க. நாம ஏன் பார்க்கிறோம் அப்படி? ஒவ்வொரு ஹஜ்ஜு பெருநாள்லையும் ஒவ்வொரு மாதமும் இவங்க பிற பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பெருநாள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மாதத்திலையும் பிறைய கண்ணால பார்த்து இது முதல் பிறையா என்பதை என்ன செய்யறோம், நம்ம முடிவு செய்யறோம். எதுக்கு இப்படி பார்க்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே இப்படி பார்க்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. புகாரில, முஸ்லிம்ல, இன்னும் பல ஹதீஸ் நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சூமூல் லிருயதிஹி வஃப்திரூல் லிருயதிஹி, பிறையை கண்ணால் பார்த்து நீங்கள் நோன்பு வையுங்கள், பிறையை நீங்கள் கண்ணால் பார்த்து நீங்கள் ரமலானை முடிவு செய்யுங்கள், பெருநாளை முடிவு செய்யுங்கள். ரமலானை ஆரம்பிக்கிறது பிறையை பார்த்துதான், ரமலான் முடிஞ்சிருச்சு பெருநாள் நாளைக்கு என்று முடிவு செய்வதும் பிறையை பார்த்துதான். இப்படித்தான் நீங்க முடிவு செய்யணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி மட்டும் சொல்லல, பிறையை பார்க்காம நோன்பு வைக்க கூடாது, தடையும் போடுறாங்க. லா தசூமு ஹத்தா தரவுல் ஹிலால், பிறையை நீங்கள் கண்ணால் பார்க்காமல் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம். வலா துஃப்திரு ஹத்தா தரவுஹு, பிறையை கண்ணால் பார்க்காமல் நீங்கள் பெருநாளை முடிவு செய்யாதீங்க என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இந்த ஹதீஸ் தெளிவா இருக்குதா இல்லையா? இது புகார்ல இருக்கு, முஸ்லிம்ல இருக்கு, நிறைய ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? பிறையை நம்ம கண்ணால பார்த்து தான் முடிவு செய்யணும், கண்ணால பார்க்க முடிவு செய்ய கூடாது அப்படிதானே சொல்லுது. இதை தானே நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அப்ப கேள்வி நம்ம யார்கிட்ட கேட்கணும்? ஏன்பா நீ கண்ணால பார்க்காம கணிக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட கேட்கணும். நம்ம செய்யறோம்னா ஹதீஸ் அடிப்படையில் செய்யறோம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க செய்யறோம். ஏன் செய்வீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க செய்யறோம், அதான் பதில். ஆனா கணிக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்கணும். கணிக்கிறீங்களப்பா, ரசூலுல்லாஹ் காலத்துல பெரிய கண்ணால பார்த்தானே வச்சாங்க, ஆமா. நீ கணிக்கிறியே, என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? ரசூலுல்லாஹ் செய்யல அப்படிம்பாங்க. ஹதீஸும் கிடையாது அவங்களுக்கு. அப்ப கணிக்கிறது சர்வதேச பெற இதான் மார்க்கத்துல கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணிப்புங்கிற ஒரு முறையை காட்டி தரவே இல்லை. எல்லா பேருக்கும் லேசான ஒரு வழியை தான் கண்ணால பார்த்து வைங்கன்னு சொன்னாங்க. கணிப்பு இங்க வந்திருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? கணிக்கிறது சொல்றாங்களே, இங்க வந்திருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு கணிப்பு தெரியும்? உங்க எல்லா பேருக்கும் கணிப்பு தெரியுமா? தெரியாது. ரசூலுல்லாஹ் மக்களுக்கு தெரியாத விஷயத்தை சொல்ல மாட்டாங்க. ஆனா எல்லா பேருக்கும் தெரிந்த, எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீ பிறைய பாரு, கண்ணுக்கு தெரியுதா? அப்போ நீ ரமலான் முடிவு செய். கண்ணுக்கு தெரியலையா? முந்தைய மாசத்தை 30 முடிவு பண்ணிட்டு நீ அடுத்தடுத்த நாளை அடுத்த மாதம் நீ கணக்கு பண்ணி வந்துரு. பிறைய இப்ப தெரிஞ்சாலும் தெரியாதும் பிரச்சனை இல்ல. இது அழகான ஒரு வழிமுறையா இல்லையா? இது எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியும். நீங்க ஃபாலோ பண்ண முடியும், நான் ஃபாலோ பண்ண முடியும். படிக்காத ஒரு பாமரர் இருக்கிறானே, சாமானியன், ஒரு விவசாயி, அவன் ஃபாலோ பண்ண முடியும். இந்த ஹதீஸ என்ன செய்வான்? பிறைய பார்ப்பான். தெரியுதா? மாசம் ஆரம்பிச்சிருச்சு. தெரியலையா? முந்தைய மாசம் 30 முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த மாசம் ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிச்சிடும் என்று முடிவு செய்ய போறான். இப்படி அழகான லேசான வழி இருக்கும்போது கணிப்புன்னு போறாங்க. கணிப்பு விஞ்ஞானத்தை இஸ்லாம் அனுமதிக்கலையான்னு வருவாங்க. விஞ்ஞானத்தை இஸ்லாம் அனுமதிக்குது. மார்க்கமா விஞ்ஞானமா என்று வரும்போது மார்க்கத்தை புறந்தள்ளி விட்டு விஞ்ஞானத்தை எடுக்கலாமா?
விஞ்ஞானத்தை எடுக்கலாம். எப்ப எடுக்கலாம்? ஒரு மார்க்க விஷயத்துக்கு உதவியாக விஞ்ஞானம் வறுமையானால் விஞ்ஞானத்தை எடுக்கலாம். ஒரு மார்க்க விஷயத்தை ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு விஞ்ஞானம் வறுமையானால் அப்ப விஞ்ஞானத்தை எடுக்கலாமா? பெருநாள முடிவு செய்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கண்ணால பாருன்னு சொல்லி இருக்கிறாங்க. இங்க நம்ம கணிப்புங்கிற அடிப்படையில் செயல்பட்டோம்னா கண்ணால பாருங்கிற உத்தரவு மீறப்படுகிறது. அப்ப நபி வழிக்கு மாற்றமான விடக்கூடிய ஒரு சூழல் வருது. அதனால இங்க விஞ்ஞானத்தை எடுக்க மாட்டேங்கிறோம். சில இடங்கள்ல விஞ்ஞானத்தை எடுப்போம். எங்க எடுப்போம் கேட்டா, இந்த தொழுகை நேரங்கள்லாம் பாக்குறோம்ல, சூரிய உச்சிலிருந்து சாய்ந்துட்டா நுகருங்கிறோம். இங்க நம்ம விஞ்ஞானத்தை கணிப்பை வச்சுதான் என்ன செய்யறோம்? சூரிய எத்தனை மணிக்கு சாயுதுங்கிற கணிப்பை வச்சுதான் நம்ம முடிவு செய்யறோம். அப்ப இங்க மட்டும் விஞ்ஞானத்தை எடுக்கிறேன்னு கேட்பாங்க. விஞ்ஞானத்தை எடுக்கிறோம். ஏன் எடுக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரிய உச்சிலிருந்து சாயுது நீங்க பார்க்கத்தான் வேணும்னு சொல்லல. அவங்க சொன்னது என்ன? சூரிய உச்சிலிருந்து சாய்ந்துட்டா நீங்க நுகர் தொழுவலாம் சொன்னாங்க. அவ்வளவுதான். சூரியன் எப்ப சாயுதுங்கிறத விஞ்ஞானத்தை உதவிக்கு எடுக்கிறோம். ஆனா பிறகு அப்படியா சொன்னாங்க? பாருன்னு சொன்னாங்க. பாரு, பார்க்காம வைக்காத அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கணிப்புங்கிற அடிப்படையில் வந்தா பார்க்கணுங்கிற உத்தரவு விடப்படுது, அது மீறப்படுது. இதனாலதான் இங்க விஞ்ஞானம் நபி வழியை விடுவதற்கு காரணமாக அமையும் என்பதால இங்க விஞ்ஞானத்தை எடுக்க மாட்டேங்கிறோம். தாய் தந்தையருடைய பேச்சை கேட்காம மனம் போன போக்கிலே வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன தண்டனை, என்ன எச்சரிக்கை என்று சகோதரங்க கேட்கிறாங்க. தாய் தந்தையர்களை நோவினை செய்வது இஸ்லாத்துல வன்மையாக தடை செய்யப்பட்டிருக்கு. எந்த அளவுக்குனா அதை பெரும்பாவம் என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இன்னல்லாஹ் ஹர்ரம அலைக்கும் ஹுக்கூகல் உம்மஹாத், தாய்மார்களுக்கு நோவினை செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். அது ஹராம். எப்படி ஹராம்? பன்றி இறைச்சி சாப்பிடுறது ஹராம் வழங்கி வச்சிருக்கோம்ல, சாராயம் குடிக்கிறது ஹராம் வழங்கி வச்சிருக்கோம்ல, விபச்சாரம் செய்யறது ஹராம் வழங்கி வச்சிருக்கோம்ல, அதே மாதிரி பெற்றவங்களை நோவினை செய்வதும் ஹராம், அது பாவம் என்று மார்க்கம் என்ன செய்கிறது? சொல்லி காட்டுகிறது. இந்த பெற்றவங்க மனசு புண்படும்படி நடக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் சொர்க்கத்துல நுழைய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லா யதுகுல் ஜன்னah, சொர்க்கத்தில் நுழைய முடியாது. வலா ஆக்குன், தாய்ந்தர்களுக்கு நோவினை செய்கிறானே அவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குழந்தைகள் தாய் தந்தையருடைய விருப்பத்தில் தான் அவர்கள் சொர்க்கத்தை அடைய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க. ஒரு முறை சொன்னாங்க, வயது முதிர்ந்த பெற்றோர்களை பெற்று அவர்கள் மூலம் எவன் சொர்க்கம் பெறவில்லையோ அவன் மூக்கு மண்ணை கவட்டும், அவன் நாசமா போயிருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குறிப்பா யார சொல்றாங்க? வயது முதிர்ந்த பெற்றோர்களை சொல்றாங்க. ஏன்னா அந்த பருவத்துலதான் பெற்றோர்கள் சில சங்கடங்களை பிள்ளைகளுக்கு தருவார்கள். ஆனாலும் கூட பிள்ளைங்க என்ன செய்யணும்? பெற்றவங்களை மறந்துடக்கூடாது. பெற்றவங்க தரக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்களை எல்லாம் பார்த்துட்டு சீ என்று கூட சொல்லிடாத. ஒலா தக்குல்லஹுமா உஃபின், சீ என்று கூட உன்னுடைய பெற்றோரை நீ சொல்லிடாத. ஒலா தன்ஹருஹுமா, அவர்களை நீ விரட்டாதே. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்துல கண்ணியமான பேச்ச பேசு. வக்ஃபில்லஹுமா ஜனாஹ துல்லி மின ரஹ்மா, பணிவு என்ற இறக்கை அவர்களிடத்துல தாழ்த்தி. இவளும் பிள்ளைகளுக்கு பிள்ளை என்ன செய்யணும்? பணிவுங்கிற இறக்கையை பெற்றவங்க தாத்தி நட. உனக்கு கைகாலம் முளைச்சுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு நீ ஆடாத. ரெக்க முளைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குஞ்சு எப்படி தாய் பின்னாடியே சுத்துமோ, தாய்க்கு கட்டுப்பட்டு நடக்குமோ, அதே மாதிரிதான் நீ ரெக்க முளைச்சதுக்கு பின்னாடியும் உனக்கு உடம்புல வலு வந்ததுக்கு பின்னாடியும் தாய்ந்தருக்கு பணிஞ்சுதான் நீ நடக்கணும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சாஹிபுமா பித்துன்யா மாரூஃபா, உன்னுடைய பெற்றோர்களுக்கு உலக விஷயத்துல நல்ல முறையில கட்டுப்படு என்றெல்லாம் என்ன செய்யறான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுக்கு அடுத்து முதல்ல யாருக்கு கட்டுப்படணும்? அல்லாஹ்வுக்கு தான் நம்ம கட்டுப்படணும். அல்லாஹ்வுக்கு அடுத்து மனிதர்கள்ல அதிகமாக கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன நபர்கள்ல முதல் நபர் யாருன்னா பெற்றவங்க தான். பெற்றவங்களுக்கு கட்டுப்படும். வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்று நம்ம வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது செய்திகள், ஆதாரங்கள்லாம். அதனால பிள்ளைகளுக்கு வெற்றிங்கிறது பெற்றோரிடத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்,
என்பதை பொறுத்துதான் பெற்றவங்களுக்கு மனசு நோவும்படி சிரமப்படும்படி அவர்கள் நடந்து கொண்டார்களே. ஆனால் எந்த அளவுக்கு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெற்றோரை திட்டுபவன அல்லாஹ் சபிக்கிறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனுஷன் தான் பெற்றவரை எப்படி சபிப்பான்? அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. பெற்றவங்களை போய் ஒரு பிள்ளை சபிப்பானா திட்டுவானா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அப்படி கேட்கிறீங்க, சபிப்பான். எப்படி சபிப்பானா, இவனுக்கு இன்னொருத்தருக்கு சண்டை நடக்குது, இவன் என்ன செய்வான் தெரியுமா, அவனுடைய பெற்றவங்களை திட்டுவான். இப்ப அவன் சும்மா இருப்பானா? உன் உமாவை பத்தி எனக்கு தெரியாதா, உன் பெற்றவங்களை பத்தி தெரியாதா, அவன் என்ன செய்வான், இவன் திட்ட ஆரம்பிப்பான். அப்ப இது என்னது, நீ அவன் பெற்றவங்களை திட்டுறதுனால உன் பெற்றவங்களுக்கு நீ திட்டு வாங்கி கொடுக்கிற, இது நீ திட்டுறதுதான். எது கூட கூடாதுன்னு சொல்லுது, நீ திட்டுறது என்ன, நீ உன்னுடைய பெற்றோர்கள் திட்டு வாங்குவதற்கு நீ காரணமா இருந்தாலும் தப்பு, அது பெரிய பாவம். அப்படி நீ காரணமா நீ ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி உன் பெற்றவங்க அதனால திட்டு வாங்கினாங்கன்னு சொன்னா உனக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப பெற்றவங்க விஷயத்தில் நம்ம எவ்வளவு கவனமாக கண்ணியமாக நம்ம நடக்க வேண்டியது இருக்கிறது என்பது நம்ம கவனத்துல. இதுதான் அந்த உபதேசம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சபையில நம்ம நிறைய நன்மையான பிரயோஜனமான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டோம். இன்னும் நிறைய ஏராளமான விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து தெரிய வேண்டியதாக இருந்தால் தீன் குல பெண்மணி, ஏகத்துவம், இந்த மாதிரி இதழ்களை வாங்கி படியுங்க. ஆன்லைன் பிஜே என்று இன்றைக்கு ஆன்லைன் பிஜேல எல்லா மார்க்க சந்தேகங்களுக்கும் விளக்கம் தரப்படுது. பலவிதமான சந்தேகங்கள் விளக்கம் தரப்படுது. அதையெல்லாம் படித்து உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளுங்க. எதை நாம் கேட்டோமோ அறிந்து கொண்டோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. Allah